Good morning, everyone. I'm Kishore Narayan. I'll be handling this chapter, Morphology of Flowering Plants. So this is the second session for this chapter. So this is coming in your class 11 biology for your NEET students. Currently, I'm doing my medicine in names Bhubaneswar and my All India rank in NEET was 854. So now we'll proceed. I'll be handling this chapter in Tamil. நம்ம எங்க போன வாட்டி நிப்பாட்டிருந்தோம் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நம்புறேன். நம்ம இந்த எஸ்டிவேஷனோட முடிச்சு நிப்பாட்டிருந்தோம். எஸ்டிவேஷனோட முடிச்சிருந்தோமா? இப்ப நம்ம எஸ்டிவேஷன் அப்படின்னு நம்ம பார்த்து முடிச்சிட்டோம்னா நம்ம கேலிக்ஸும் கொரோலாவும் நம்ம இப்ப பார்த்து முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்து இருக்கிற ரெண்டு உறுப்புகள் நம்மளுடைய ஆண்ட்ரீஷியமும் கைனீஷியமும். ஆண்ட்ரீஷியம் பார்த்தோம்னா ஆண்ட்ரீஷியமுடைய சின்ன உறுப்புகளுக்கு பேரு. இப்ப எல்லாத்துக்குமே ஒரு சின்ன சின்ன பேர் இருக்கு இல்லையா? அதாவது கேலிக்ஸ்ல இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் பேரு செப்பல் அப்படின்னு இருக்கு. கொரோலா இருக்கிற உறுப்புகளுக்கு பேரு பெட்டல்னு இருக்கு. ஆண்ட்ரீஷியம்ல இருக்கிற உறுப்புகளுக்கு பேரு தான் ஸ்டேமன். அதே மாதிரி கைனீஷியம்ல இருக்க உறுப்புகளுக்கு பேரும் ஒன்று வரும். இப்போதைக்கு ஆண்ட்ரீஷியமோட கைனீஷியம்ல நமக்கு கார்பன் இருக்கும் இல்லையா? அப்போ இப்ப நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். ஆண்ட்ரீஷியம் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஸ்டேமன்ஸ். Each stamen which represents the male reproductive organ. இந்த மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ல என்னெல்லாம் பகுதிகள் இருக்கு அப்படின்னா, மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் இப்படிதான் இருக்கும் பூவுல. இப்ப இப்படி தெரியுது அப்படின்னா ஆந்தர் அப்படிங்கிறது இந்த மேல இருக்கிற அந்த பகுதிக்கு பேரு தான் ஆந்தர். சரிங்களா? இதுக்கு சரியான ஒரு வரைபடம் இல்லையா? ஆனும். சரி, பரவாயில்ல. ஸ்டாக் அப்புறம் ஆந்தர் ரெண்டு உறுப்புகள் தான் இருக்கு. நம்மளுடைய இங்க வந்துட்டு அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறதும் கஷ்டம் கிடையாது. ரெண்டு ரொம்ப சுலபமான உறுப்புகள் தான். முதல் உறுப்புக்கு பேரு ஆந்தர். இந்த ஆந்தருக்குள்ளதான் மகரந்த பொடி இருக்கும். இதுக்கு பேரு பிலமெண்ட். இந்த பிலமெண்ட்டுக்கு இன்னொரு பேரு தான் ஸ்டாக். சரியா? இந்த ஆந்தருங்கிறது பைலோப்ட் அப்படின்னு சொல்றாங்க. லோபுனா என்னது? இப்ப லோபுனா உருண்டை மாதிரி. அப்ப இந்த ஆந்தருடைய இந்த நொடியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 லோபு தெரியும். 2 லோப் தெரியுதா? இதுக்கு பேரு தான் நம்ம ஆந்தர்னு சொல்றோம். இதுதான் பைலோப்னு சொல்றோம். அப்ப இந்த ஒரு லோப்லயும் ரெண்டு சேம்பர் இருக்கும். ஒரு லோப்லயும் ரெண்டு சேம்பர் இருக்கும். அப்ப இந்த மாதிரி 2ஆ பிரிஞ்சிருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஆந்தர்ல ஒரு ஆண்ட்ரீஷியம்ல பொதுவா எத்தனை சேம்பர் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 சேம்பர் இருக்கணும். சரிங்களா? இப்ப பாலின் கிரெயின்ஸ் எல்லாம் இந்த போலன் சாக்ஸ்க்குள்ளதான். இந்த போலன் சாக்ஸுக்குள்ளதான் இந்த ஒரு சேம்பரையும் தான் நம்ம போலன் சாக் அப்படின்னு சொல்றோம். இந்த ஒரு ஆந்தர்ல 2 லோப், ஒரு லோப்ல ரெண்டு போலன் சாக். இந்த போலன் சாக்குள்ள பல மகரந்த தூள்கள் உருவாகிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேரு தான் பாலின் கிரெயின்ஸ். ஒரு ஸ்டேமன்ல ஒருவேளை பாலின் கிரெயின்ஸே உருவாகலைன்னா அதுக்கு பேரு ஸ்டாமினோடு. எந்த ஸ்டேமனுக்குள்ள பாலின் கிரெயின்ஸே உருவாகலையோ, நம்ம மலடின்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம சில பெண்கள் வந்து கருதரிக்க முடியாட்டி அவங்கள மலடின்னு சொல்றது இல்லையா? அவங்களுக்கு குழந்தை பிறக்காது. அதே மாதிரி இதுல இங்க இருந்து உனக்கு ஆண் கரு உயிரணுக்கள் வரவே வராது. அதுக்கு பேரு ஸ்டேமினோடு. ஸ்டேமன்ஸ் ஆஃப் ஃபிளவர் மே பி யுனைடெட் அல்லது பிரிஞ்சிருக்கலாம். இதை நம்ம எப்படி சொல்றோம்? ஸ்டேமன் ஆஃப் த ஃபிளவர் மே பி யுனைடெட் டு த பெட்டல். இதழ்களோட ஸ்டேமன் ஒட்டி இருக்கலாம் அல்லது ஒட்டாமலும் இருக்கலாம். ஸ்டேமன் இதழ்களோட ஒட்டி இருந்தா அதை நம்ம எபிபெட்டலஸ் சொல்லுவோம். இதழ்களோட ஒட்டி இருந்தா அதை நம்ம எபிபெட்டலஸ் சொல்லுவோம். எபிபெட்டலஸ்ங்கிறது இதழ்களோட ஒட்டி இருக்கிறதுக்கு பேருதான் என்னது? நம்ம எபிபெட்டலஸ் சொல்லுவோம். இதை நம்ம கத்திரிக்காயில பார்க்க முடியும். அதே இது இதழ்களோட ஒட்டாம நம்மளுடைய அல்லிப்பூட நம்ம பாக்குற மாதிரி, அல்லிப்பூல இதழ் கிடையாது. இதழ்னு நம்ம ஒழுங்கா சொல்ல முடியாது. ஏன்? அதை நம்ம பெரியாந்துன்னு சொல்றோம். போற கிளாஸ் நான் சொல்லியிருக்கேன், அல்லிப்பூல பெரியாந்து தான் இருக்கு. செப்பலும் பெட்டலும் சேர்ந்து டெப்பல் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த பெரியாந்து தான் இருக்குனால அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம எபிஃபில்லஸ் சொல்லுவோம். எபிஃபில்லஸ் எபிபெட்டலஸ் அப்படிங்கிறது. எபிபெட்டலஸ்ங்கிறது ஆந்தர் ஒரு வேளைக்கு நம்மளுடைய இதழோட ஒட்டிருச்சுன்னா அதை எபிபெட்டலஸ் சொல்லுவோம். அல்லது நம்ம கேலிக்ஸோட ஒட்டி இருந்தா அதை எபிஃபில்லஸ் அப்படின்னு சொல்லுவோம். மோனோ அடல்பஸ்ங்கிறது ஆந்தர் எல்லாமே சேர்ந்து ஒரு பண்டில்ல இந்த மாதிரி இருக்குன்னா, எல்லா ஆந்தருமே சேர்ந்து ஒரு பண்டில் மாதிரி ஃபார்ம் பண்ணிருக்குன்னா அதை நம்ம மோனோ அடல்பஸ் சொல்லுவோம். இது ஒரு பண்டில். இதே இது ஆந்தர் எல்லாமே சேர்ந்து 2 பண்டில் மாதிரி ஃபார்ம் ஆகி அந்த பூக்குள்ள இருக்குன்னா, 2 பண்டில்னா என்னென்ன பண்டில் நான் சொல்றேன்? இது ஒரு பண்டில், இது ஒரு பண்டில். இந்த மாதிரி 2 பண்டிலா இருக்குன்னா அதை டையடல்பஸ் சொல்லுவோம். மோனோ அடல்பஸ் நம்ம செம்பருத்தியில பார்க்க முடியும். டையடல்பஸ் நம்ம பட்டாணியில பார்க்க முடியும். பல பண்டில்கள் மாதிரி இருக்குன்னா அதை நம்ம எலுமிச்சையில பார்க்க முடியும், சிட்ரஸ்ல பார்க்க முடியும். அப்ப இந்த மாதிரி பல பிரிவினைகள் நம்ம உருவாக்க முடியும். அதே மாதிரி இன்னொரு சின்ன லைன் இங்க கொடுத்திருக்கான், ரொம்ப முக்கியமான லைன். தேர் மே பி a variation in the length of filaments within the flower. ஒரே பூக்குள்ள ஸ்டேமனுடைய நீளம் மாறலாம். ஒரே பூக்கள்ல எல்லா ஸ்டேமனும் ஒரே நீளத்துலதான் இருக்கணும்னு கிடையாது. சில பூக்கள்ல மஸ்டர்ட், சால்வியா போன்ற பூக்கள்ல இந்த ஸ்டேமனுடைய நீளம் அந்த ஒரே பூக்குள்ளேயே மாறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். இந்த இடத்துல
ரொம்ப குட்டியா முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம கடைசியில கைனீசியம் போக போறோம். கைனீசியம் பார்த்துட்டோம்னா நம்மளுடைய என்ன முடிஞ்சிரும், என்னடா முடிஞ்சிரும், நம்மளுடைய பூப்பகுதி முடிஞ்சிரும். கைனீசியம்ல அப்ப என்னெல்லாம் இருக்கு? கைனீசியம் ரொம்ப முக்கியமான பகுதி, எல்லாத்தையும் விட இதுதான் பெண் உறுப்பு. சரியா? கைனீசியம்ல 3 உறுப்புகள் இருப்பா. முதல் உறுப்புக்கு பேரு ஓவரி, 2வது உறுப்புக்கு பேரு ஸ்டைல், 3வது உறுப்புக்கு பேரு ஸ்டிக்மா. முதல் உறுப்புக்கு பேரு ஓவரி, 2வது உறுப்புக்கு பேரு ஸ்டைல், 3வது உறுப்புக்கு பேரு ஸ்டிக்மா. இந்த ஓவரிங்கிறது எல்லாத்தையும் விட அடியில இருக்கும், ஸ்டைலுங்கிறது நடுவுல இருக்கும், ஸ்டிக்மாங்கிறது மேல இருக்கும். இருக்குமா? நீங்க இதை சின்ன வயசுல கூட படிச்சிருக்கீங்கப்பா, அதனால இது அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்காது. இதுதான் ஓவரி. எல்லாத்தையும் விட வீங்கி பெருசா தெரியுற மாதிரி இருக்கிற அந்த பகுதிக்கு பேரு தான் ஓவரி. இது உங்களுடைய ஸ்டிக்மா. ஸ்டிக்மாவினுடைய இடத்துலதான் மகரந்த தூள்கள் சேர ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து தான் மகரந்த சேர்க்கை அங்கதான் நடக்குதுன்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து ஸ்டைல். ஸ்டைலுங்கிறது இந்த ஸ்டிக்மாவையும் ஓவரியையும் இணைக்கிறதுக்கு இருக்கிற அந்த நீளமான பகுதிக்கு பேரு தான் ஸ்டைல். ஸ்டிக்மா இஸ் யூசுவலி அட் த டிப், நுனியில தான் இருக்கும். ஸ்டைலுங்கிறது டிப் ஆஃப் த ஸ்டைல், ஸ்டைலுடைய நுனியில இருக்கும். அதுதான் மகரந்த பொடிகளை எடுத்துக்கும். ஒரு ஓவரிக்குள்ளையும் நம்ம பார்த்தோம்னா பல பிரிவுகளா பிரிக்கலாம். ஒரு ஓவரியை நம்ம பல பிரிவுகளா பிரிக்கலாம். இது ஒரு முக்கியமான பகுதி. இந்த ஓவரியை நம்ம பிரிக்கிறப்போ, இந்த ஓவரி இப்ப நமக்கு இந்த மாதிரி இருக்குன்னா, இந்த ஓவரியை நம்ம இந்த மாதிரி கம்பார்ட்மெண்டா அறைகளா பல அறைகளா நம்ம பிரிச்சு வைக்க முடியும். இந்த அறைகளா பிரிக்கிறப்போ இந்த ஒரு அறைக்கும் பேரு லோபியூல். ஒரு அறைக்கும் பேரு லோபியூல். இந்த லோபியூல் எல்லாமே, இந்த லோபியூலுக்குள்ளதான் ஓவியூல் இருக்கும். ஓவியூலுங்கிறது நம்ம பெண்ணுடல்கள்ல, மனிதர்கள்ல பெண்களுக்குள்ள வர்ற அந்த கருமுட்டைகள் மாதிரிதான் ஓவியூலுங்கிறது. அந்த முட்டையும் இந்த மகரந்தமும் சேர்ந்தாதான் என்ன நடக்கும், அடுத்த உயிரினம் பிறக்க ஆரம்பிக்கும், அது பழமா மாற ஆரம்பிக்கும். அப்பதான் ஃபர்டிலைசேஷன் நடந்திருக்கு, இனச்சேர்க்கை நடந்திருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ each ovary bears one or more ovules attached to a flattened cushion like placenta. பிளசென்டாங்கிறது என்னது? பிளசென்டாங்கிறது இந்த பிளசென்டாக்குள்ளதான் இந்த ஓவியூல்ஸ் எல்லாமே இருக்கு. பிளசென்டாங்கிறது தான் ஓவியூல்ஸ் எல்லாத்தையும் பிடிச்சு வச்சிருக்கிற தலகாணி மாதிரி. அப்போ when more than one carpel is present, ஆமா இது பாத்துக்கிறீங்க நீங்க. கார்பெல் இப்படி இருக்கலாம், இதை வரைஞ்சே காட்டுவேன். இது ஒரு கார்பல், இது ஒரு கார்பல், இது ஒரு கார்பல் இருக்கிறப்போ அந்த எல்லாமே இப்படி தனித்தனியா, எல்லா கார்பலும் தனித்தனியா நிக்குதுன்னா அதுக்கு பேரு அப்போ கார்பஸ். இருக்கிற எல்லா கார்பலும் சேர்ந்து, பல கார்பல்கள் இருக்கு, ஆனா அந்த எல்லா கார்பலும் சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பேரு சிங் கார்பஸ். எல்லா கார்பலும் தனித்தனியா இருந்தா அதுக்கு பேரு அப்போ கார்பஸ். எல்லா கார்பலும் சேர்ந்துருச்சுன்னா அதுக்கு பேரு சிங் கார்பஸ். சிங்னாலே சேர்ந்துருச்சுன்னா, சிங்க் ஆயிருச்சுன்னு அதுக்கு நம்ம சின்னு சொல்றோம். சரியா? அப்போ கார்பஸ் எங்க பார்க்க முடியும் அப்படின்னா, நம்ம லோட்டஸ்ல பார்க்கலாம் அல்லது ரோஸ்ல பார்க்கலாம். சிங் கார்பஸ் எங்க பார்க்க முடியும்னா கடுகுலையும் தக்காளிலையும் பார்க்கலாம். ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன், இனச்சேர்க்கை முடிஞ்சதுக்கு அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வரி, இந்த வரி பார்த்துக்கோங்க. ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் the ovule develops into the seed and the ovary matures into the fruit. வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்து பிளசன்டேஷன். கடைசியா நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு லைன் இதுதான், இந்த பிளசன்டேஷனுங்கிற லைன். பிளசன்டேஷன் அப்படின்னா என்னது? பிளசன்டேஷன் அப்படின்னா என்னது? அரேஞ்ச்மெண்ட் ஆஃப். பிளசென்டாங்கிறது தான் நான் தலகாணி மாதிரின்னு சொல்லிட்டேன் இல்லையா? எதுக்கு தலகாணி? நம்மளுடைய ஓவியூல்கள் எல்லாமே சேர்ந்து வாழ்றதுக்கு இருக்கு. அது ஓவியூல் எல்லாமே பிடிச்சு வச்சிருக்கிறதுக்காண்டி இருக்கிற அந்த தலகாணிக்கு பேர் தான் பிளசென்டா. அப்ப அந்த பிளசென்டாக்குள்ள எப்படி நம்மளுடைய ஓவியூல் எல்லாமே சேர்ந்து பொருத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா, அதை நம்ம 5 விதமா பிரிக்க முடியும். 5 விதமான பிளசென்டேஷன் இருக்கு. முதல் பிளசென்டேஷனுக்கு பேரு மார்ஜினல், 2வது பிளசென்டேஷனுக்கு பேரு ஆக்சைல், 3வது பிளசென்டேஷனுக்கு பேரு பெரைட்டல், 4வதுக்கு பேரு ப்ரீ சென்ட்ரல், 5வதுக்கு பேரு பேசல். எல்லாத்துக்குமே வரைபடம் எப்படி இருக்குன்னு தெரியணும், இதோடைய உதாரணங்கள் எப்படி இருக்குன்னு தெரியணும், இதோடைய வடிவமைப்பு எப்படி இருக்குன்னு தெரியணும். பாத்தீங்கன்னா ரொம்ப சுலபம். பட்டாணியில இங்க பாருங்க, இது ஒரு பிளசென்டா, இந்த ஒரு பிளசென்டாவுடைய மார்ஜின்ல எல்லா ஓவியங்களும் வந்திருக்கிறதுனால இங்க பாத்தீங்கன்னா, இந்த வரைபடத்துல பாத்தீங்கன்னா தெரியும், அப்படி வந்திருக்கிறதுனால அதுக்கு பேரு மார்ஜினல் பிளசென்டேஷன். The placenta forms a ridge along the ventral surface of the ovary. ஓவரியோடைய முன்பகுதியில எல்லா ஓவியல்ஸும் சேர்ந்து அந்த ரிட்ஜுக்குள்ளேயே இருக்கும். 2 ரோகளா இங்க பாத்துக்கலாம். பட்டாணி நீங்க பிரிச்சு பாத்தீங்கன்னா, உள்ள உடச்சு பாத்தீங்கன்னா 2 பட்டாணியா இருக்குமா? அப்ப அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேரு தான் மார்ஜினல் பிளசென்டேஷன் அல்லது ஆக்சியல் பிளசென்டேஷன். என்னது? ஒரு பிளசென்டா ஆக்சியலா இருக்கும், ஓவியூல்ஸ் எல்லாமே அதுல சேர்ந்திருக்கும். அந்த ஓவியூல்ஸ் அப்படி சேர்ந்திருக்கிறப்போ மல்டிலாக்குலர் ஓவரியா இருக்கும். அந்த ஓவரிய பல அறைகளை பிடிச்சிருக்கலாம்.
அப்படி பல அறைகளா பிரிச்சிருக்கிறப்போ அந்த நடுப்பகுதியில ஆக்சியல்னா நடுப்பகுதியில இப்படி இருக்கிற மாதிரி அந்த ஓவரிக்கு பேரு தான் ஆக்சைல் பிளசன்டேஷன் இருக்கிற ஓவரி. இதுக்கு உதாரணங்கள் செம்பருத்தி, தக்காளி, எலுமிச்சை. In parietal placentation, ovules develop on the inner wall of the ovary. ஓவரியினுடைய இன்னர் வால்ல இந்த இடத்துல நடுவுல எல்லாம் போகல. இது ஒரே மோனோலாக்குலர் தான். மோனோலாக்குலர்னா ஒரே ஒரு அறை தான் இருக்கு, பல அறைகளா பிரிக்கப்படல பரைட்டல். அப்போ அந்த ஓவரியுடைய இன்னர் வால்ல அல்லது வெளிப்புற வெளியில, அதாவது பெரிஃபெரல்னா என்னப்பா, இதோடைய பார்டர்லயே இருக்கும் ஓவரி. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களே, இந்த லைட் கிரீன் இருக்குதான் ஓவியோல. அதுக்கு பேரு தான் நம்ம என்னன்னு சொல்ல வரோம்ப்பா, அதை நம்ம பெரைட்டல் பிளசன்டேஷன் சொல்றோம். இந்த ஓவரி நான் சொன்ன மாதிரி ஒன் சேம்பர்டு தான், ஆனா ரெண்டா மாறலாம், சில வேளையில ரெண்டா மாறலாம். இதுக்கு உதாரணம் என்னது அப்படின்னா மஸ்டர்டும் ஆர்ஜிமோனும் இருக்கு. மஸ்டர்டும் ஆர்ஜிமோனும் தான் இதனுடைய உதாரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஓவியோஸ் எல்லாமே நடுவுல இருக்கிறப்போ செப்டாவும் இருக்காது. ஓவியோஸ் எல்லாமே நடுவுல இருக்கு, செப்டாவும் இல்லை அப்படின்னா அதை ஃப்ரீ சென்ட்ரல்னு சொல்லுவோம். இதுக்கு உதாரணம் டயாந்தஸ் பிரிம்ரோஸ்ல ஃப்ரீ சென்ட்ரல். ஆனா ஆக்சைலுக்கு சைனா ரோஸ் டொமேட்டோ லெமன் ரெண்டுக்கும் வித்தியாசம் ஒன்னே ஒண்ணுதான். இந்த இடத்துல இட் இஸ் யூனிலோக்யூலர், ஹியர் இட் இஸ் மல்டிலோக்யூலர். மறந்துடக்கூடாது. பேசல் பிளசன்டேஷனுங்கிறது ரொம்ப சுலபம். பேசல் பிளசன்டேஷன் இங்க பார்க்கக்கூடியது சன்ஃபிளவர்லயும் மேரிகோல்ட்லயும் பார்க்கலாம். பிளசண்டா ஓவரியோடைய அடிப்பகுதியில வளரும். ஓவரியோடைய அடிப்பகுதியில வளர்ந்ததுக்கு அடுத்து ஓவியல் ஒண்ணுதான் இருக்கும், ஒரே ஒரு ஓவியல் தான் இருக்கும், அதுக்கு பேரு பேசல். ரெண்டு ரோகளா ஓவியல் இருக்குன்னா அதுக்கு பேரு மார்ஜினல். நடுவுல இருக்கு ஆனா செப்டா இருக்குன்னா அக்சைல், நடுவுல இருக்கு செப்டா இல்லைன்னா அதுக்கு பேரு ஃப்ரீ சென்ட்ரல். நடுவுலயே இல்லை, எல்லாமே பார்டர்ல பவுண்டரியில சுத்தி வச்சிருக்காங்கன்னா அதுக்கு பேரு பெரைட்டல். இதோட உங்க பிளசன்டேஷன் முடிஞ்சிருச்சு. பிளசன்டேஷன் முடிஞ்சா கைனீஷியம் முடிஞ்சிருச்சு. கைனீஷியம், கொரோலா, கேலிக்ஸ் அண்ட் அண்ட்ரீஷியம் நாலுமே பார்த்து முடிஞ்சதுனால நம்மளுடைய ஃபிளவர் பார்ட் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? ஃபிளவர் பார்ட் இவ்வளவுதான் இருக்கு. ஃபிளவர் பார்ட் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இதுக்கு அடுத்தது இப்ப நம்ம பார்க்க போற பகுதி என்னது அப்படின்னா, இப்ப நம்ம இதுக்கு அடுத்து இருக்கிறது இந்த பகுதி சுலபமான பகுதி தான், ஃப்ரூட். சரியா? ஃப்ரூட் பகுதி கொஞ்சம் சுலபமா தான் இருக்கும், அந்த அளவுக்கு கடினம்னு சொல்ல முடியாது. ஃப்ரூட் நம்ம இதுக்குள்ளேயே பார்த்து முடிச்சிடலாம்ப்பா. ஃப்ரூட் சீடு எல்லாமே இதுக்குள்ளேயே பார்த்து முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னாலே பாருங்க, ஃப்ரூட் இஸ் a characteristic feature of the flowering plant. Fruit develops from, ரொம்ப முக்கியம், after fertilization it develops from the ovary. இது மறக்க கூடாத ஒரு விஷயம். அது ஃப்ரூட்டுங்கிறது ஓவரியில இருந்து வரும், ஆனா சீடுங்கிறது ஓவியூல்ல இருந்து வரும். இந்த ஃப்ரூட்ல ஒருவேளை அந்த ஃப்ரூட் வளர்ந்த அந்த ஃப்ரூட் வித்தவுட் ஃபர்டிலைசேஷன் வந்துச்சுன்னா அதை நம்ம பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்னு சொல்லுவோம். நீட்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நீட், பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்னு சொல்லுவோம். அந்த இடத்துல என்ன இருக்கும், அப்போ ஃப்ரூட் இருக்கும், ஓவரியில இருந்து ஃப்ரூட் வந்திருக்கும், ஆனா ஓவியூல் இருக்காது. ஓவியூல் இல்லைன்னா ஓவியூல்ல இருந்து வர வேண்டிய அந்த விதைகள் இருக்காது. அப்போ விதையில்லாத பழங்கள் எல்லாம் நம்ம பாக்குறோமோ அதெல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம், பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஜென்ரலி the fruit consists of a wall or pericarp. இப்ப என்னெல்லாம் பகுதிகள் இருக்கு இந்த ஃப்ரூட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு பெரிகார்ப்புன்னு ஒன்று. இந்த பெரிகார்ப்புங்கிறது தான் அந்த ஃப்ரூட்டுடைய வெளிப்புற தோற்றம். வெளி தோற்றம் கிடையாது, வெளியில இருக்கிற அந்த வால், வெளியில இருக்கிற அந்த பவுண்டரி சொல்லாம, இந்த மாம்பழம் சாப்பிட்டோம்னா அந்த வெளியே இருக்கிற அந்த தோலுக்கு பேரு தான் பெரிகார்ப். பெரிகார்ப் ட்ரையா இருக்கலாம், பிளெஷியாவும் இருக்கலாம். பெரிகார்ப் நல்லா ட்ரையா இருக்கிறப்ப அது வந்துட்டு சரி காஞ்ச பழம்னு வச்சுக்கலாம். இதே பிளெஷியா இருந்துச்சுன்னா, மாம்பழத்தெல்லாம் பார்த்தோம்னா ஃப்ரெஷ்ஷியா இருக்கும். அப்ப பிளெஷியா அப்படி இருக்கிறப்போ அதை இன்னும் நம்ம மூணா பிரிக்கலாம். இஃப் பெரிகார்பஸ் பிளெஷி, அந்த நேரத்துல மட்டும் நம்ம அதை மூணா பிரிக்கலாம். என்னெல்லாம் பிரிக்கலாம்னா எபிகார்ப், மீசோகார்ப், எண்டோகார்ப். எக்டோகார்ப்னு போடக்கூடாது. எபிகார்ப்புங்கிறது வெளியே இருக்கிற அந்த மாம்பழத்துடைய வெளியே இருக்கிற பகுதி பாத்தீங்கன்னா, இது வெளியே இருக்கிற பகுதி. மீசோகார்ப்புங்கிறது அதுக்கு உள்ள இருக்கிற பகுதி. எண்டோகார்ப்புங்கிறது அதுக்கும் உள்ள இருக்கிற பகுதி. அதுக்கும் உள்ளதான் என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுடைய கோட்டை இருக்கும். சீடுங்கிறது அதுக்கும் உள்ள வளர்ந்துருக்கும். மேங்கோ, கோகனட் இந்த ரெண்டுலயுமே ஃப்ரூட்டை நம்ம ட்ரூப்னு சொல்லுவோம். ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் லைன் ஆஃப் NCERT. ட்ரூப் இஸ் த ஃப்ரூட் ஆஃப் மேங்கோ அண்ட் கோகனட். இதெல்லாம் தான் உங்க பரீட்சையில கேட்பான். ட்ரூப்னா என்னது அப்படின்னு கேட்பான். சரிங்களா? இப்போ மேங்கோலையும் கோகனட்லையும் நம்ம பார்க்கக்கூடிய அந்த பழத்தை தான் நம்ம ட்ரூப்னு சொல்றோம். இந்த ட்ரூப் நம்ம எப்ப சொல்லுவோம் அப்படின்னா, ட்ரூப்பை நம்ம எப்ப சொல்லுவோம்னா மோனோகார்பெலரி, சுப்பீரியர் ஓவரி. சுப்பீரியர்னா நான் போன கிளாஸ்ல சொன்னேன் ஹைப்போகைனஸ் ஓவரி. மோனோகார்பெலரி, ஹைப்போகைனஸ் ஓவரிஸ் ஆர் கால்ட். ஹைப்போகைனஸ் ஓவரிஸ் வித் ஒன் சீட்.
ஒரே ஒரு கொட்டை தான் இருக்கும். தேங்காயில கொட்டை எங்க இருக்கு அப்படின்னா, தேங்காயில கொட்டை இல்லையா? தேங்காயில கொட்டை இருக்கா இல்லையா? தேங்காயில கொட்டை இருக்கு. அந்த தேங்காய்ங்கிறது நம்ம சாப்பிடுறது அந்த கொட்டையோட சீட் கோட்டு தான். சீட் கோட்டு தான் நம்ம தேங்காயில சாப்பிடுறோம். அதுல கொட்டை இருக்குதான். ஒரே ஒரு சீடு இருக்கு. அதே மாதிரி இது ஹைப்போகைனஸ் ஓவரி, அதே மாதிரி இது மோனோகார்பலரி அப்படின்னா மட்டும்தான் நம்ம அதை ட்ரூப்னு சொல்லுவோம். அதோட அவ்வளவுதான். ட்ரூப்னா என்னன்னு நம்ம சொல்லி பார்த்து முடிச்சோம். அதுக்கு அடுத்து மாம்பழம் இருக்கு. மாம்பழத்துல பெரிகார்பஸ் வெல் டிஃபரன்ஷியேட்டட் இன்டு an epicarp, மிடில் மீசோகார்ப் அண்ட் இன்னர் எண்டோகார்ப். எண்டோகார்ப்ங்கிறது என்னது? ஹார்ட் அண்ட் ஸ்டோனி. அப்ப சீடுடைய அவுட்டர் சர்ஃபேஸ் தான் நம்ம எண்டோகார்ப்னு சொல்றோம் மாம்பழத்துக்கு. ஆனா கோகனட்ல மீசோகார்பஸ் ஃபைப்ரஸ். பார்த்தோமா? அப்படியா? ஃபைப்ரஸா மீசோகார்ப்? தேங்காயில மீசோகார்ப் ஃபைப்ரஸ்ன்னு சொல்றாங்க. அப்போ நம்ம வெளியே பாக்குற அந்த நாறு நாரா இருக்கிற அந்த விஷயத்தான் நம்ம அந்த உறுப்பை தான் நம்ம மீசோகார்ப் அப்படின்னு சொல்றோம் தேங்காய். சரிங்களா? ஃப்ரூட்டுங்கிறது ரொம்ப சுலபமான பகுதி தான்ப்பா. குழப்பிக்கிறதுக்கும் அந்த அளவுக்கு ஒன்றும் கிடையாது. ஃப்ரூட் ரொம்ப சுலபமா நீங்க பார்த்து முடிச்சிடலாம். கடைசியில் நமக்கு இருக்கிற அந்த விஷயம், இந்த இடத்துல நமக்கு சீடு இருக்கு. சீடுங்கிறது ஓவியூல்ல இருந்து வருது. ஓவியூல் டெவலப்ஸ் இன்டு த சீட். சரியா? ஓவியூல் ஃபர்டிலைசேஷனுக்கு அடுத்து சீடா வரும். இந்த சீட் எல்லாமே சீட் கோட் இருக்கும், ஒரு எம்பிரியோ. சீட் கோட்டுங்கிறது அந்த வெளிப்பரப்பு, அதுதான் சீட் கோட்டுன்னு சொல்றோம். உள்ள இருக்கிற கருவை எம்பிரியோன்னு சொல்றோம். அந்த சீடுங்கிறதே ஃபர்டிலைசேஷனாலதான் நடந்ததுங்கிறதுனால எம்பிரியோங்கிறது அதுக்கடுத்து அது அடுத்த தாவரமா வளரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். எம்பிரியோல என்னெல்லாம் பகுதி இருக்கும்? ரேடிக்கல் இருக்கும், ப்ளூமியூல் இருக்கும், காட்டிலிடன் இருக்கும். ரேடிக்கல்ங்கிறது வேர் வளர்றதுக்காண்டி இருக்கிற உறுப்பு, ப்ளூமியூல்ங்கிறது தண்டு வளர்றதுக்காண்டி இருக்கிற உறுப்பு, காட்டிலிடனுங்கிறது உணவு சேகரிக்கிறதுக்காண்டி இருக்கிற உறுப்பு. இந்த 3 உறுப்பும் இருந்தாதான் இதை என்னன்னு சொல்ல முடியும்? நம்ம எம்பிரியோன்னு சொல்ல முடியும். இப்ப காட்டிலிடன் எத்தனை காட்டிலிடன் இருக்குங்கிறத பொறுத்து நம்ம டைகாட், மோனோகாட்னு பிரிக்க முடியும். டைகாட், மோனோகாட்டுக்கான வித்தியாசங்கள், டைகாட் சீட், மோனோகாட் சீடுக்கு இருக்கிற வித்தியாசத்தை இப்பவே பார்த்து முடிச்சிருங்க. அவுட்டர் மோஸ்ட் கவரிங் ஆஃப் சீட் இஸ் கால்டு சீட் கோட். அது எல்லாத்துலயும் அதே மாதிரிதான் இருக்கும். மோனோகாட்டா இருந்தாலும் சரி, டைகாட்டா இருந்தாலும் சரி, வெளியே தான் சீட் கோட். சீட் கோட்ல 2 லேயர் இருக்கும். அவுட்டர் டெஸ்டா, இன்னர் டெக்மென். மறந்துடக்கூடாத ஒரு லைன். 12th ஸ்டாண்டர்ட்ல இதே இது திருப்பி வரும். இன்னர் டெக்மென், அவுட்டர் டெஸ்டா. எல்லாருமே குழப்பி வெளியே இருக்கிறத டெக்னும் உள்ள இருக்கிறத டெஸ்டான்னு எழுதுவாங்க. வெளியே இருக்கிறது டெஸ்டா, உள்ள இருக்கிறது டெக்மென். அதுக்கு அடுத்து இந்த சீட் கோட்ல நீங்க இது பாத்தீங்கன்னா, இந்த கடலையில பாத்தீங்கன்னா, கொண்டக்கடலையில பாத்தீங்கன்னா ஹைலம் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த ஹைலம்ங்கிறது என்னது? அது ஒரு சின்ன கரை மாதிரி இருக்கும். அது ஒரு ஸ்கார், அது ஒரு தழும்பு மாதிரி. எங்க சீட் கோட்ல இருக்கிற ஒரு தழும்பு மாதிரி. ஏன் இந்த தழும்பு இருக்கு? இந்த இடத்துலதான் இந்த விதை அந்த பழத்தோட எந்த உறுப்புல போய் சேர்ந்துருந்துச்சோ அந்த இடத்துல வரக்கூடிய ஒரு சின்ன தழும்புக்கு பேரு தான் ஹைலம். இந்த ஹைலமுக்கு மேல ஒரு சின்ன ஓட்டை மாதிரி இருக்கும். அதுக்கு பேரு மைக்ரோபைல் வழியாதான் இனச்சேர்க்கை நடந்திருக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்து சீட் கோட்டுக்கு உள்ள இருக்கிறது எம்பிரியோ. உள்ள இருக்கிற இந்த எம்பிரியோல ஒரு எம்பிரியானல் ஆக்சிஸ் இருக்கும். எம்பிரியானல் ஆக்சிஸ்னா என்னதுப்பா? ஆக்சிஸ்னா ஒரு லைன் மாதிரி. இது ஒரு லைன் மாதிரி. லைனுடைய கீழ்ப்பகுதியில ரேடிக்கலும் மிச்ச பகுதியை ப்ளூமியூல் எல்லாம் பக்கவாட்டுல காட்டிலிடன் இருக்கும். டைகாட் சீட்னால 2 காட்டிலிடன் இருக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து காட்டிலிடன்ஸ் ஆர் ஆஃபன் ஃபிளெஷி. ஃபிளெஷினா என்னது? உள்ள வந்துட்டு நல்லா என்ன சொல்ல, பல்ப்பு மாதிரி இருக்கும். அதுக்குள்ளதான் சாப்பாடு பொருட்கள் இருக்கு. அதை நான் சொல்லிட்டேன். உணவு சேகரிக்கிறதுக்காண்டி இருக்கிற அந்த உறுப்பு தான் காட்டிலிடன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கடுத்து எம்பிரியானல் ஆக்சிஸோட 2 மேலையும் கீழையும் ரேடிக்கலும் இருக்கும், ப்ளூமியூலும் இருக்கும். ரொம்ப சில விதைகள்ல மட்டும் எண்டோஸ்பெர்ம் அப்படின்னு ஒன்று இருக்கும். டபுள் ஃபர்டிலைசேஷன் நடக்கிற அந்த நேரத்துல மட்டும் எண்டோஸ்பெர்ம் உருவாகி இருக்கும். இந்த எண்டோஸ்பெர்ம் தான் உணவை உள்ள சேகரிச்சிருக்கும். உணவை உள்ள சேகரிச்சிருக்கிற அந்த எண்டோஸ்பெர்முக்கு ஒரு நல்ல உதாரணம் என்னன்னா கேஸ்டர். விளக்கெண்ணெய் இந்த கேஸ்டர்ல இருந்து தான் வருது. கேஸ்டர் அப்படிங்கிற அந்த விதைக்குள்ள இந்த எண்டோஸ்பெர்ம் இருக்கும். மறந்துடக்கூடாது, உணவை சேகரிக்கிறதுக்கு காட்டிலிடன் மட்டும் கிடையாது, இந்த விதைகள்ல எண்டோஸ்பெர்மும் இருக்கும். ஆனா எல்லாத்துலயுமே இருக்குன்னு சொல்ல முடியாது. பீன், கிராம், பீ போன்ற டைகாட்ஸ்ல இந்த எண்டோஸ்பெர்ம் எல்லா சீட்லயும் இருக்காது. நல்லா வளர்ந்த சீட்ஸ்ல இந்த எண்டோஸ்பெர்ம் இருக்கக்கூடியது இல்லை. அப்ப அந்த சீட்ஸை நம்ம நான் எண்டோஸ்பெர்ம்ஸ் சொல்லுவோம். எண்டோஸ்பெர்ம்ஸ் பத்தி இங்க ஒரு நோட் நான் கொடுத்துறேன். எண்டோஸ்பெர்ம்ங்கிறது முக்கியமா ஃபார்ம்டு பிகாஸ் ஆஃப் டபுள் ஃபர்டிலைசேஷன். டபுள் ஃபர்டிலைசேஷன்லதான் இந்த எண்டோஸ்பெர்ம் உருவாகுது. இதனுடைய முக்கியமான வேலையே ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட் தான். சரியா? உணவு சேகரிக்கிறது தான் இதோடைய முக்கியமான வேலையே. சரிங்களா?
இது நீங்க எந்த விதையில பார்க்க முடியும் அப்படின்னா கேஸ்டர் விதையில பார்க்கலாம். ஆனா பீன், கிராம், பீ போன்ற டைகாட் விதைகள்ல இதை நீங்க பார்க்க முடியாது, மறந்துடக்கூடாது. சரி, அதுக்கடுத்து மோனோகாட் சீட்ஸ் போறோம். மோனோகாட் சீட்ஸ்ல எப்பயுமே பெரும்பாலான மோனோகாட் சீட்ஸ் எண்டோஸ்பம் இருக்கும் தான். ஆனா டைகாட்ல பெரும்பாலான டைகாட் சீட்ஸ்ல எண்டோஸ்பம் இருக்காது. இது முதல் வித்தியாசம். ஆர்கிட்ஸ்ல எண்டோஸ்பம் இருக்கிறது கிடையாது. சீட்ஸ் ஆஃப் த cereals such as மெய்ஸ் போன்ற சீரியல்ஸ் எல்லாமே சீட் கோட் மெம்பரேனஸா இருக்கும். நம்ம சீட் கோட் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ரஃபா இருக்கணும், ரஃப் அண்ட் டஃபா இருக்கணும். ஆனா இங்க மெம்பரேனஸா இருக்கும். அண்ட் ஜெனரலி ஃபியூஸ்ட் வித் ஃப்ரூட் வாலோடயே சேர்ந்துருக்கும். நம்ம மேங்கோல பார்த்தோம் இல்லையா, எபிகார்ப்புங்கிறது இந்த சீடோடைய வெளிப்புறம் தான் எபிகார்ப்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி அதே மாதிரியும் சொல்ல முடியாது. ஆனா ஓரளவுக்கு அந்த மாதிரியும் சொல்லிக்கலாம். தேர் ஜென்ரலி ஃபியூஸ்ட் வித் ஃப்ரூட் வால். எண்டோஸ்பெர்ம் இஸ் பல்கின்னு நல்லா நிறைய எண்டோஸ்பெர்ம் இருக்கும், நிறைய உணவு சேகரிச்சு வச்சிருக்கும் மோனோகாட்ல. ஆனா டைகாட்ல அந்த மாதிரி பார்க்க முடியாது. டைகாட்ல ரொம்ப சில விதைகள் மட்டும் தான் அந்த எண்டோஸ்பெர்ம் பார்க்க முடியும். அவுட்டர் கவரிங் ஆஃப் த எண்டோஸ்பெர்ம் செப்பரேட்ஸ் த எம்பரியோ பை புரோட்டீனஸ் லேயர் கால்டு அல்யூரோன் லேயர். ரொம்ப இது ஒரு மிக 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 முக்கியமான ஒரு வரி. இது அல்யூரோன் லேயர் பத்தி கொடுத்திருக்கிற இந்த வரி. அல்யூரோன் லேயர்ங்கிறது புரோட்டீன் லேயர் செப்பரேட்டிங் த எம்பிரியோ ஃப்ரம் த எண்டோஸ்பெர்ம். எண்டோஸ்பெர்மையும் எம்பிரியோவையும் பிரிக்கிறதுக்கு இருக்கிற அந்த பகுதிக்கு பேரு தான் அல்யூரோன் லேயர். இந்த அல்யூரோன் லேயருக்குள்ளேயும் உணவு சேகரிச்சிருக்கும் தான். எம்பிரியோ ஸ்மால், எம்பிரியோ ரொம்ப குட்டியா இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல எண்டோஸ்பெர்முடைய அளவு ரொம்ப பெருசா இருக்கிறதுனால எம்பிரியோடைய அளவு ரொம்ப சுருங்கி இருக்கும். இந்த இடத்துல பாருங்க, எம்பிரியோ ரொம்ப சுருங்கி இருக்கு, எண்டோஸ்பெர்முடைய அளவு ரொம்ப பெருசா இருக்கு இல்லையா. அதுக்கடுத்து இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன் லார்ஜ் அண்ட் ஷீல்டு ஷேப்டு காட்டிலிடன். இதுதான் இதோடைய காட்டிலிடன். ஒரே ஒரு காட்டிலிடன் தான் இருக்கு, ஏன்னா அது மோனோகாட். அந்த ஒரு காட்டிலிடனுக்கு பேரு ஸ்கியூட்டெல்லம். அந்த ஸ்கியூட்டெல்லம்ல சின்ன ஆக்சிஸ் தான் இருக்கும். அந்த எம்பிரியானல் ஆக்சிஸ் இருந்தாலே அதுல என்னப்பா இருக்கும், உங்களுக்கு இருக்கக்கூடிய ரெண்டு பகுதிகள் என்னது, எம்பிரியானல் ஆக்சிஸ் இருந்தாலே ரெண்டு பகுதிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய முதல் பிளுமியூல் இருக்கும், ரேடிக்கல் இருக்கும். பிளுமியூலும் ரேடிக்கலும் எதுக்குள்ள உள்ளடங்கி இருக்கும் அப்படின்னா, பிளுமியூல உள்ளடக்கிறதுக்கு இருக்கிற அந்த பகுதிக்கு பேரு தான் கோலியோப்டைல். ரேடிக்கலை உள்ள அடக்கிறதுக்கு இருக்கிற பேரு தான் கோலியோரைசா. அதாவது பிளுமியூல் கோலியோப்டைல் அப்படிங்கிற உறுப்புக்குள்ள உள்ளடங்கி இருக்கும், ரேடிக்கல் கோலியோரைசா அப்படிங்கிற அந்த உறுப்புக்குள்ள உள்ளடங்கி இருக்கும். அவ்வளவுதான். இது ரொம்ப ரொம்ப சுலபமா நம்ம இப்ப சீடையும் பார்த்து முடிச்சிட்டோம். சரிங்களா. கடைசியில நமக்கு செமி டெக்னிக்கல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் அ டிப்பிக்கல் ஃபிளவரிங் பிளான்ட். இப்போ ஒரு தாவரம் இருக்கு, ஒரு மலரக்கூடிய ஒரு தாவரம், ஒரு ஆஞ்சியோஸ்பெர்ம் இருக்கு. ஆஞ்சியோஸ்பெர்ம் எல்லாத்தையுமே நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா. நம்ம கே, பி, சி, ஓ, எஃப், ஜி, எஸ் அப்படின்னு பார்த்திருக்கோம். என்னது இது? கிங்டம், பைலம் அல்லது டிவிஷன், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீஷிஸ் பார்த்திருக்கோமா? இப்ப இந்த மாதிரி நம்ம இந்த அளவுக்கு நம்ம ஹைரார்கி அல்லது வகைப்படுத்துறதுக்கு நம்ம இந்த அளவுக்கு விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கிறப்போ, இப்ப அதை வச்சு நம்ம இப்போ மலர் குடும்பங்களை பார்க்க போறோம். ஃப்ளோரல் ஃபேமிலிஸை நம்ம இப்போ பார்க்க போறோம். ஃப்ளோரல் ஃபேமிலிஸ்ங்கிறது என்னது? ஃப்ளோரல் ஃபேமிலிஸ்னா ஒரே விதமான மலர்களை பூக்கக்கூடிய சில தாவரங்கள் இருக்கும். அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஃப்ளோரல் ஃபேமிலிஸ்ல உங்க புத்தகத்துல இப்போதைக்கு ஒரே ஒரு ஃபேமிலி தான் கொடுத்துருக்கான், அது சொலினேசியே. சொலினேசிங்கிறது பொட்டேட்டோ ஃபேமிலி. சொலினேசிங்கிறது பொட்டேட்டோ ஃபேமிலி. நாங்க படிக்கிறப்போ 3 ஃபேமிலி இருந்துச்சு, 4 ஃபேமிலி இருந்துச்சு உண்மையை சொல்ல போனா. பிரசிகேசி, சொலனேசி, ஃபெபேசி, லிலியேசி. ஆனா இப்போதைக்கு உங்களுக்கு ஒண்ணு சொலனேசி மட்டும்தான் இருக்கு. அந்த சொலனேசி மட்டும் தான் நம்ம பார்க்கவும் போறோம். இப்போ உங்களுக்கு பிரசிகேசியும் இருக்கு. சரி, பாத்துக்கோங்க. இப்போ ஒரு பூவையும் நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா வச்சு நம்ம காட்ட முடியும், நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா வச்சு காண்பிக்க முடியும். இப்போ எப்படி நம்ம இதை பண்ண போறோம் அப்படின்னா, இந்த பூவை நம்ம இந்த பூவை பத்தி நம்ம சொல்றதுக்கு ஃப்ளோரல் ஃபேமிலிஸ் ரெப்ரசென்டட் பை சிம்பல்ஸ். ஃப்ளோரல் ஃபார்முலா, ஒரு ஃபார்முலான்னு இருக்கு. அந்த கோட்பாடை எப்படி எழுதுறோம் அப்படின்னா, சில குறியீடுகளை வச்சு நம்ம அந்த கோட்பாடை காமிக்கிறோம். எப்படி? பிஆர் அப்படின்னா பிராக்ட் தான். எனக்கு பிராக்ட் நான் சொன்னேன், சின்ன இலை போன்ற ஒரு உறுப்பு. ஆனா உண்மையான இலை கிடையாது. இது அந்த பெடிசலுடைய அடிப்பகுதியில அந்த சின்ன இலை போன்ற ஒரு உறுப்பு இருக்கும். கேன்னா கேலிக்ஸ். நம்ம கேலிக்ஸ் பத்தி எழுத போறோம்னா கேங்கிற எழுத்த உபயோகிக்கணும். இதழ்களை பத்தி எழுத போறோம்னா கொரோலாங்கிற எழுத்த உபயோகிக்கணும். ஆனா அல்லி மலருக்கு என்ன உபயோகிக்கிறது? அல்லிக்கு நம்ம உபயோகிக்க போறது பெரியான்ஸ். அப்போ பீங்கிறத உபயோகிக்கணும். அதுக்கடுத்து ஆணுறுப்பு பத்தி பேசுறோம்னா ஏ, பெண்ணுறுப்பு பத்தி பேசினா ஜி. ஏன்னா கைனீஷியம், ஆண்ட்ரீஷியம் வருது இல்லையா. அதே மாதிரி சுப்பீரியர் ஓவரி பத்தி பேச போறோம்னா ஜிக்கு கீழே ஒரு கோடு. ஏன்பா ஜிக்கு கீழே ஒரு கோடு? ஏன்னா ஜி மேல இருக்கு, அதனால சுப்பீரியர் ஓவரி. ஜிக்கு மேல ஒரு கோடு போட்டா ஜி கீழே வந்துடும், அப்ப அது இன்ஃபீரியர் ஓவரி. குழப்பிடக்கூடாது. சுப்பீரியர் ஜிக்கு மேல கோடு போடக்கூடாது. ஏன்னா நம்ம அந்த கோடுங்கிறது மத்த உறுப்பு எல்லாத்தையும் விட ஜி மேல இருக்கிறதுனாலதான் அது சுப்பீரியர் ஓவரி. இப்ப கோட்டை கீழே போடணும்.
இன்ஃபீரியர் ஓவங்கிறது ஜி கீழே வந்துடும். அதுக்கு அடுத்து இந்த ஒரு இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த ஒரு ரவுண்டு போட்டு மேல ஒரு அம்பு விட்டா அது மேல், ரவுண்டு போட்டு கீழே ஒரு பிளஸ் போட்டா அது ஃபீமேல். ரெண்டையுமே சேர்த்து போட்டா பைசெக்சுவல். ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே போக்குள்ள இருக்கிறது பைசெக்சுவல். அதே மாதிரி ஆக்டினோமார்பிக்ங்கிறது ரவுண்டுக்குள்ள ஒரு பிளஸ் போட்டா, ரவுண்டுக்குள்ள ஒரு பிளஸ் போட்டா. ஏன் ரவுண்டுக்குள்ள ஒரு பிளஸ் போட்டா அப்படி சொல்றாங்க? ஒரு ரவுண்ட் இருக்கு, ஒரு பிளஸ் போட்டா அது ஆக்டினோமார்பிக். ஏன்னா ரேடியல் சிமெட்ரி. இதுவும் ஒரு பிளேன் தான், இதுவும் ஒரு பிளேன் தான். ரெண்டு பிளேனையும் வச்சு ரெண்டு அரை பகுதிகளா பிரிக்க முடியும். ஆனா ரெண்டு ரவுண்ட போட்டு நடுவில் ஒரு கோடு போட்டு பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டோம்னா, சதவிகித குறியீடு நம்ம பயன்படுத்தணும்னா அதுக்கு பேரு பைலாட்ரல் சிமெட்ரி. ஏன்பா, அந்த கோட்டுக்கு ரெண்டு பக்கத்துலயும் இருக்கிறது சரி, நம்ம வந்துட்டு ரெண்டு அரை பகுதிகளா எடுத்துக்கலாம். ஆனா அந்த ஒரு கோட்டை மட்டும்தான் பயன்படுத்தி நம்ம ரெண்டு அரை பகுதிகளை உருவாக்க முடியுங்கிறதுனாலதான் அதை நம்ம பைலேட்ரல் சிமெட்ரி அப்படின்னு சொல்ல வர்றோம். சரிங்களா? இப்போ பைலேட்ரல் சிமெட்ரி, ரேடியல் சிமெட்ரிக்கு என்னெல்லாம் நம்ம குறியீடுகளை பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போதைக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்போ அவ்வளவுதான், இதோட வந்துட்டு நம்மளுடைய குறியீடுகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ இங்க ஒண்ணு கொடுத்துருக்கான் பாருங்க, ஃபேமிலி ஒண்ணு கொடுத்துருக்கான். இந்த ரெஸ்டிகேசி ஃபேமிலியை பத்தி இங்க கொடுத்துருக்கான். இப்போ இந்த உறுப்பு இந்த ஃபார்முலா வச்சு உங்களுக்கு என்னப்பா புரியுது? அப்போ இங்க ஒரு பிளஸ் இருக்கு, பிளஸ் இருக்குன்னா அது ரேடியல் சிமெட்ரின்னு அர்த்தம். இப்படி ஒரு டயக்ராம், இப்படி ஒண்ணு போட்டிருக்கான், இப்படி ஒண்ணு போட்டிருக்கான்னா செக்ஷுவல் அர்த்தம். ஆணுறுப்பு பெண்ணுறுப்பு ரெண்டுமே இருக்கு. கே கொடுத்துருக்கான், கே கொடுத்து 2+2 கொடுத்துருக்கான். 2+2 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு இருக்கு, அதுக்கடுத்து இன்னும் ரெண்டு இருக்கு. இங்க வெளியே எல்லாத்தையும் விட்டு வெளியே இருக்கு இல்லையா, அது கேலிக்ஸ். அதுக்கு கொஞ்சம் உள்ள இருக்கிறது கொரோலா, அதுக்கு கொஞ்சம் உள்ள இருக்கிறது ஆண்ட்ரீஷியம், எல்லாத்தையும் விட உள்ள இருக்கிறது கைனீசியம். கைனீசியம்னு போட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 2 பிராக்கெட்டும் போட்டிருக்கானா, பிராக்கெட் போட்டிருக்கானா, 2 போட்டு ஒரு பிராக்கெட் போட்டிருக்கிறது என்ன அர்த்தம்? சிங்கார்பஸ் ஓவரி. சிங்கார்பஸ் ஓவரி இருக்கு. அந்த ஓவரி ரெண்டும் இருக்கு. அந்த ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறதுனாலதான் பிராக்கெட் போட்டிருக்கான். இந்த ரெண்டுமே தனித்தனியா பிரிஞ்சிருந்தா அப்போகார்பஸ் ஆயிருக்கும். உங்களுக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கும் நம்புறேன். அப்போகார்பஸ்ங்கிறது தனிச்சு நிக்கிற ஓவரி. ஓவரிகள் இருக்கும் ஆனா தனிச்சிருக்கும். இருந்தா இந்த இடத்துல உங்களுக்கு பிராக்கெட் இருக்காது. பிராக்கெட் இருக்குங்கிறதுனால இது நம்ம என்ன சொல்லுவோம்? சிங்கார்பஸ் ஓவரின்னு சொல்றோம். அதுக்கடுத்து நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம ஆண்ட்ரீஷியம் பார்க்க போறோம். ஆண்ட்ரீஷியம் 2+4 இருக்கு. 2+4 என்னது? இந்த இடத்துல தனியா 2 ஆண்ட்ரீஷியம் இருக்கு. இந்த இடத்துல ரெண்டு சைட்ல 2 இருக்கா, இது 2 ஆண்ட்ரீஷியம். இந்த ஒரே மாதிரி இருக்கு 4 ஆண்ட்ரீஷியம் இருக்கு. இந்த ரெண்டும் வேற அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கிறதுனால அந்த 2 மட்டும் தனியா 2ன்னு போட்டு மிச்ச 4 சேர்த்து +4 போட்டிருக்காங்க. சரியா? இப்போ பிளஸ் போட்டா இதெல்லாமே சேர்த்தோம் அப்படின்னு எல்லாமே ஆண்ட்ரீஷியம்குள்ளதான் வருது அப்படின்னு. கொரோலா 4ன்னு போட்டிருக்காங்க. என்ன அர்த்தம்? 4 தனித்தனியான பெட்டல்ஸ் இருக்கு, 4 தனித்தனியான இதழ்கள் இருக்குங்கிறதுனாலதான் நம்ம கொரோலா 4ன்னு போட்டிருக்கான். கேலிக்ஸ் 2+2 போட்டதுக்கு என்னப்பா காரணம்? ஏன்னா இந்த இடத்துல 2 கேலிக்ஸ், இப்படி 2 வேற வேற விதமான கேலிக்ஸ், 2 வேற வேற விதமான செப்பல் இருக்கு. வெளியில பாத்தீங்கன்னா வேற வேற விதமான செப்பல் 2 இருக்கு. எல்லாமே 4ன்னு போட்டிருக்கலாம். எப்போ போட்டிருக்கலாம் அப்படின்னா எல்லா நாளுமே ஒரே மாதிரி இருந்தா 4ன்னு போடலாம். ஆனா இங்க ரெண்டு தனியா இருக்கிறதுனால இது நம்ம 2 போட்டு 2+2ன்னு போட்டிருக்கோம். புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இதுதான் ரெஸ்டிகேசி ஃபேமிலியோடைய ஃப்ளோரல் ஃபார்முலா. சரிங்களா? அப்போ ஒரு ஃப்ளோரல் ஃபார்முலா வந்து நமக்கு என்னெல்லாம் புரியுது அப்படின்னு ஒரு ஃப்ளோரல் டயக்ராம் பத்தி பார்ப்போம். டயக்ராம்ங்கிறது இப்ப நான் காட்டின அந்த டயக்ராம். அந்த டயக்ராம் ப்ரொவைட்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் த நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளவர், தேர் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் த ரிலேஷன் தே ஹேவ் வித் ஒன் அனதர். என்னன்னா நம்மளோட ரிலேஷன் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். எத்தனை உறுப்புகள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அது எப்படி பொருத்தப்பட்டிருக்கு, எப்படி அமைக்கப்பட்டிருக்கு, எப்படி ஒன்னோட ஒண்ணு அது இணைஞ்சிருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? பொசிஷன் ஆஃப் த மதர் ஆக்சிஸ், இது ரொம்ப முக்கியம். மேல ஒரு சின்ன ஒரு புள்ளி வச்சிருக்கேன் பாத்தீங்களா? இந்த இடத்துல அவங்க பார்த்தா தெரியும். மேல ஒரு சின்ன புள்ளி, இந்த இடத்துல ஒரு பச்சை புள்ளி, எல்லாத்துக்கும் மேல பச்சை புள்ளி வச்சிருக்கான். அந்த பச்சை புள்ளி எதுக்கு இருக்குன்னா அதுதான் பிளான்ட்னு இருக்கும். அந்த பிளான்ட் அப்படி இருக்கு, இந்த பூ மட்டும் இப்படி சைட்ல கீழே இப்படி வந்திருக்கு அப்படின்னு காட்டும். அதுதான் சொல்ல வராங்க. சரிங்களா? It is represented by a dot on the top of the floral diagram. Calyx, corolla, andrecium, gynoecium எல்லாமே ஒன்னோட ஒண்ணு அடுத்தடுத்துதான் அமைஞ்சிருக்கு. கேலிக்ஸ் எல்லாத்தையும் விட்டு வெளியே, அவுட்டர் மோஸ்ட், gynoecium being the inner most. ஃப்ளோரல் ஃபார்முலாங்கிறது cohesion, adhesion within the parts of wholes. இதை நான் சொல்லிட்டேன். கோஹெஷன் எடுப்பா ஒன்னோட ஒண்ணு சேர்ந்துருக்காது. கோஹெஷன்ங்கிறது ஒரே மாதிரி உறுப்புகள் சேர்ந்திருந்தா கோஹெஷன், வேற வேற உறுப்புகள் சேர்ந்திருந்தா அடெஷன். நீங்க இப்போ ஞாபகப்படுத்தி பாருங்க. அடெஷன்ங்கிறது எபிபில்லஸ், எபிடெபலஸ், எபிபெட்டலஸ், அது அடெஷன்.
கொஹெஷன்ங்கிறது சிங்கார்பஸ், அப்போகார்பஸ், பாலிகார்பஸ், பாலிபெட்டலஸ், கேமோசெபலஸ். அது பேரு அடிஷன். அதுக்கு பேரு கொஹெஷன். அடிஷனுங்கிறது வேற வேற உறுப்புகள் இருந்தா அது அடிஷன். கொஹெஷன்ங்கிறது ஒரே விதமான உறுப்புகள் இருந்தா அதுக்கு பேரு கொஹெஷன். இப்போ இன்னொன்னு ஃப்ளோரல் ஃபார்முலா, ஃப்ளோரல் டயக்ராம் இங்கே கொடுத்திருக்கிற இது ஒரு ஃபேமிலி. இந்த ஃபேமிலிக்கு பேரு பிரசிகேசி. இந்த பிரசிகேசி பத்தி நம்ம அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறது கிடையாது இப்போதைக்கு. ஏன்னா நமக்கு முக்கியமா இருக்கிற ஒரே ஒரு ஃபேமிலி என்னதுன்னா சொலனேசி ஃபேமிலி. சொலனேசி ஃபேமிலி பத்தி ரொம்ப டீடைல்டா நம்ம படிக்க வேண்டிய இருக்கும். சொலனேசி ஃபேமிலி பத்தி நம்ம டீடைல்டா படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு விஷயம் பண்ணி முடிச்சிடலாம். என்னதுன்னா முடிச்சிடலாம். சொலனேசி நம்ம முடிச்சிடலாம். சொலனேசி நம்ம போகலாம். சொலனேசி ஸ்பெல்லிங் மறந்துடக்கூடாது. இப்ப ஸ்பெல்லிங் குழப்பிட ஒரு மாதிரி தான் இருக்கும் ஸ்பெல்லிங். குழப்பிடாம எழுதும். சரிங்களா? சொலனேசி ஃபேமிலி பத்தி போகிறோம். சொலனேசி ஃபேமிலி பொட்டேட்டோ ஃபேமிலி அப்படிங்கிற பேருனாலேயும் வழங்கப்படுது. இது எங்கெல்லாம் வளருது? இதோடைய ஹேபிட்டுக்கு என்னதுன்னா ஈக்குவேட்டர் கிட்ட. டிராபிக் அப்படின்னா என்னது? வெயில் மண்டலத்துல இருக்கும். சப்டிராபிக் வெயில் மண்டலத்தையும் தாண்டி இன்னும் சில இடத்துல, வெயில் மண்டலத்தையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் சூடு கம்மியா இருக்கிற இடத்துல இருக்கும். அதுக்கடுத்து மிதமான தட்பவெப்பநிலை இருக்கிற அந்த இடத்துல இருக்கும். அதுக்கு பேரு டெம்பரேட் ஜோன்ஸ். இப்ப இந்த 3 இடத்துல இருக்கக்கூடும். இப்போ வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ் அப்படின்னா வெளியே இருந்து வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ், ரீப்ரொடக்டிவ் கேரக்டர்ஸ் 2 இருக்கு. வெஜிடேட்டிவ் அல்லது வெஜிடேட்டிவ், ஃப்ளோரல். வெஜிடேட்டிவ்னா பூவை தவிர்த்து இருக்கிற மிச்சம் எல்லாமே என்னென்ன ஸ்டெம், இலை, அதெல்லாம் பூவை தவிர்த்து இருக்கிறது. வேறையும் தண்டை, இலை எல்லாம் பூ கிடையாது இல்லையா? அப்ப அதுக்கு பேரு வெஜிடேட்டிவ் கேரக்டர். இப்ப இந்த எல்லாமே சின்ன ஹெர்ப்ஸா இருக்கும், ஷ்ரப்ஸா இருக்கும். எப்பயாச்சும் சின்ன மரங்களா கூட இருக்கலாம். ஆனா பெரிய மரங்களா என்னைக்குமே இது வளராது. இந்த 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 கிழங்கு குடும்பத்தை பத்தி, இந்த மலர் குடும்பத்தை பத்தி இருக்கிற முக்கியமான விஷயம் இதுதான். இது வந்துட்டு பெரிய மரங்களா உங்களால பார்க்க முடியாது. தண்டை எடுத்தீங்கன்னா அதுவும் எப்பயாச்சும் தான் பூரா பட்டையெல்லாம் வளர்ந்துருக்கும். இல்லைன்னா பாத்தீங்கன்னா இந்த தண்டுகள் எப்படி எல்லாம் இருக்கலாம் அப்படின்னா ஏரியல், அதாவது காத்துல மிதக்கக்கூடியதா இருக்கலாம். எப்பயுமே அதே மாதிரி எரெக்ட், சிலிண்ட்ரிக்கல், பிரான்ச், சாலிட் ஆர் ஹாலோ, எப்படி வேணா இருக்கலாம். அதாவது பூரா நட்டுக்கிட்டு நிக்கலாம், இல்ல சிலிண்டர் மாதிரி இருக்கலாம். உள்ள வந்துட்டு துளை இருக்கலாம், துளை இல்லாமலும் இருக்கலாம். கிளைகள் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். ஹேரி ஆர் கிளாப்ரஸ்னா மயிர் இல்லாம, அதாவது சின்ன சின்ன முடிகள் வளர்ந்திருக்காம இருக்கலாம், முடிகள் வளர்ந்திருக்கலாம். இல்லைன்னா தரைக்கு அடியிலையும் இருக்கலாம். தலைக்கு அடியிலையும் இருக்கிறப்போ அது பொட்டேட்டோ. பொட்டேட்டோங்கிறது இதுக்கு ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் எழுதுறேன். பொட்டேட்டோவுடைய சயின்டிபிக் பேரு சொலானம் டியூபெரோசம். சொலானம் டியூபெரோசம். இங்க நான் என்ன பண்ணணும்? என்னால இங்க இட்டாலிக்ஸ் போட முடியாது. அதனால வந்துட்டு நான் இதை பண்ண போறேன். அண்டர்லைன் பண்ணணும். ஏன்னா இது சயின்டிபிக் நேம், தனித்தனியா அண்டர்லைன் பண்ணணும் இல்லையா? சொலானம் டியூபெரோசம். அந்த சொலானம் டியூபெரோசம் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து லீவ்ஸ் எப்படி இருக்கும், இலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆல்டர்னேட் பில்லோடாக்சி. ஆல்டர்னேட் பில்லோடாக்சி அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டேன். ஒரு நோடு விட்டு விட்டு வளர்றது, ஒரு சைட்ல ஒரு நோடு விட்டு விட்டு வளர்றதுக்கு பேரு தான் ஆல்டர்னேட் பில்லோடாக்சி. சிம்பிள் லீவ்ஸ் தான் இருக்கும். எப்பயாச்சும் பின்னேட்லி காம்பவுண்டா கூட இருக்கலாம். எக்ஸ்டிபுலேட்னா ஸ்டிபியூல்ங்கிறது இருக்காது. ஸ்டிபியூல்ங்கிற அந்த சின்ன மொட்டு இல்லாம இருக்கும். வீனேஷன் இஸ் ரெட்டிகுலேட். வீனேஷன் இஸ் ரெட்டிகுலேட்னா வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் தட்? வீனேஷன் ரெட்டிகுலேட்னா என்னடா அர்த்தம்? வீனேஷன் ரெட்டிகுலேட் அப்படின்னா இங்க இருந்து ஒண்ணு புரிஞ்சுக்கலாம் நீங்க. எல்லாமே டைகாட்டிலிடனஸ் பிளான்ஸ் எல்லாமே. சரிங்களா? அதுக்கடுத்து ஃப்ளோரல் இந்த மாதிரி தான் தெரியும்பா. அந்த எல்லா பூக்களும் எல்லாமே இந்த மாதிரி தான் தெரியும். இப்ப இங்க கொடுத்திருக்கிறது சொலானம் டியூபெரோசம் நம்ம எழுதணும். சொலானம் நைக்ரம் பத்தி கொடுத்திருக்கான். மக்கை அப்படிங்கிற ஒரு பிளான்ட். இந்த சொலானம் நைக்ரம்ல இதே குடும்பத்துக்குள்ளதான் அந்த பிளான்ட்டும் வருது. இப்ப எல்லா உறுப்புகளையும் சின்ன சின்னதா கொடுத்திருக்கான். இதுங்க அப்புறமா கூட பாத்துக்கலாம். ஃப்ளோரல் டயக்ராம் ரொம்ப முக்கியம். ஃப்ளோரல் டயக்ராம் பாத்துக்கிட்டோம்னா நம்ம இப்போ ஃப்ளோரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பத்தி போகலாம். ஃப்ளோரல் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல என்ன கொடுத்திருக்கான்? இன்ஃப்ளோரசன்ஸ். இன்ஃப்ளோரசன்ஸ் எப்படி இருக்கும்? இன்ஃப்ளோரசன்ஸ்னா பூவினுடைய கட்டமைப்பு அல்லது பூக்கள் எப்படி வந்துட்டு அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் இன்ஃப்ளோரசன்ஸ். பூ தனிச்சு ஒரே ஒரு ஒத்த பூவா இருக்கலாம். அந்த ஒரு பூ பக்கவாட்டுல தான் வளரும், நடுவுல டெர்மினலா இருக்காது. பக்கவாட்டுல தான் வளருதுங்கிறப்போ, பக்கவாட்டுல தான் வளருதுன்னா அது ரெசிமோஸா இருக்கலாம் அல்லது சைமோஸாவும் இருக்கலாம். சைமோஸ்ங்கிறது எல்லாமே வந்துட்டு டெர்மினல் ஃபிளவராகவும் இருக்கலாம். இட் கேன் பி ஆக்சிலரி ஆர் சைமோஸ். இன்ஃப்ளோரசன்ஸ்னா பூக்கள் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குங்கிறது. ஒரே ஒரு பூவா இருக்கலாம், பல பூக்களா இருந்தா ரெசிமோஸாவும் இருக்கலாம், சைமோஸாவும் இருக்கலாம். ரெசிமோஸ்ங்கிறத இங்க ஆக்சிலரிங்கிற பேர்ல கொடுத்துருக்காங்க. இட் கேன் பி ஆக்சிலரி ஆர் சைமோஸ். சொலானம்ல சைமோஸா இருக்கு. அதுக்கடுத்து ஃபிளவர் எப்படி இருக்குன்னா பைசெக்சுவல் அண்ட் ஆக்டினோமார்பிக். ஆக்டினோமார்பிக் என்னடா அர்த்தம்? ஆக்டினோமார்பிக் அப்படிங்கிறது ரேடியல் சிமெட்ரி இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஃபிளவர் ரேடியலி சிமெட்ரிக்கல், அதே மாதிரி பைசெக்சுவல். அப்ப என்ன அர்த்தம்? ஆண் உறுப்பும் இருக்கு, பெண் உறுப்பும் இருக்கு. 2 உறுப்புகளும் சேர்ந்து ஒரே பூக்குள்ள இருக்கிறதுனால அதுக்கு பேரு ரேடியல் சிமெட்ரி. அதே மாதிரி இது
பென்டாமெரஸ். அதாவது பென்டாமெரஸ்னா என்ன அர்த்தம்? 5 இதழ்கள் இருக்கும், 5 செப்பல்ஸ் இருக்கும், 5 பெட்டல், ரெண்டுமே 5 இருக்கும். கேலிக்ஸும் 5 இருக்கும், பெட்டலும் கொரோலாவும் 5 இருக்கும். இந்த இப்படி இருக்கப்போ அந்த 5மே இணைஞ்சிருக்குமா பிரிஞ்சிருக்குமா அப்படின்னா எல்லாமே இணைஞ்சிருக்கும். பிரிஞ்சிருந்தா அதுக்கு பேரு பாலிபெட்டலஸ், இணைஞ்சிருந்தா அதுக்கு பேரு கேமோபெட்டலஸ். அப்ப இங்க என்ன சொல்லுவோம்? கேமோபெட்டலஸ், கேமோசெபலஸ், கேமோபெட்டலஸ் கேமோசெபலஸா இருக்கும். பர்சிஸ்டன்ட்னா என்னடா அர்த்தம்? அந்த அது பூரா அந்த பூ வந்துட்டு வளர்ந்து பழமாகிற அடுத்துமே அந்த கேலிக்ஸ் இருக்கும். பழமாயிட்டா அது வந்துட்டு இல்லாம போயிடும் கிடையாது, பழமானாலும் அது இருக்கும். அதுக்கு பேரு பர்சிஸ்டன்ட். அதே மாதிரி என்ன விதமான எஸ்டிவேஷன் இருக்கு? எஸ்டிவேஷனுங்கிறது கேலிக்ஸுக்கும் வரும், கொரோலாக்கும் வரும். அது உங்களுக்கு புரியும் நம்புறேன். எஸ்டிவேஷனுங்கிறது கேலிக்ஸ்லயும் இருக்கும், கொரோலாலையும் இருக்கும். அந்த எஸ்டிவேஷன் பாத்தீங்கன்னா வால்வேட் எஸ்டிவேஷன். ஏன் வால்வேட் எஸ்டிவேஷன்? ஏன்னா அடுத்த இதழ் தொடங்குறப்போ இந்த இதழ் முடிஞ்சிடும். அதுதான் வால்வேட் எஸ்டிவேஷன். வால்வேட் எஸ்டிவேஷனுக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், காட்டன் பார்த்திருக்கும் சரிங்களா. அதே மாதிரி சொலானம்ல எல்லாமே வால்வேட் எஸ்டிவேஷன்ல தான் வரும். ஆண்ட்ரீசியம் பார்த்தோம்னா 5 ஸ்டேமன் இருக்கும். அகைன் பென்டாமெரஸ்னால 5 ஸ்டேமன் தான் இருக்கணும். இது எபிபெட்டலஸ். இது எபிபெட்டலஸ். எபிபெட்டலஸ்னா இது என்ன அர்த்தம்ப்பா? இந்த ஆண்ட்ரீசியம் எதோட சேர்ந்திருக்கு? ஒரு இதழோட சேர்ந்திருக்கு. இது எபிபெட்டலஸ் அண்ட் இட் இஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் அடிஷன். ஏன் இது அடிஷன்? ஏன்னா 2 வெவ்வேறு உறுப்புகள் சேர்ந்திருக்கு. ஆண்ட்ரீசியம் எல்லாமே சேர்ந்திருந்தா அதை நம்ம கொஹெஷன் சொல்லலாம். ஆனா 2 வெவ்வேறு உறுப்புகள் சேர்ந்திருக்கனால இதை நம்ம அடிஷன் சொல்றோம். அதுக்கு அடுத்து கைனீசியம். கைனீசியம் இஸ் பைகார்பெல்லரி. கைனீசியம் இஸ் பைகார்பெல்லரி. பைகார்பெல்லரினா எனக்கு 2 கார்பெல் இருக்கு. அதுக்கு அடுத்து சிங்கார்பஸ். இந்த 2 கார்பெலும் சேர்ந்து இணைஞ்சிருக்கும். அப்ப நம்ம எழுதுறப்போ நம்ம எப்படி எழுதணும்? ஜீனு போட்டுட்டு பிராக்கெட் போட்டுட்டு 2 போட்டு தான் இந்த மாதிரி இப்படி போடணும். இந்த 2 பிராக்கெட் எல்லாமே கீழே வந்துடும், ஜி கீழே வந்துடும். ஆனா இந்த பிராக்கெட் எதுக்கு போடுறோம்னா என்னது? சிங்கார்பஸ். சிங்கார்பஸ் அப்படிங்கிறப்ப எல்லா 2 ஓவரையும் சேர்ந்து இருக்கும். அதே மாதிரி ஜி கனடுல அண்டர்லைன் த ஜி. ஏன் ஜி அண்டர்லைன் பண்ணணும்? ஏன்னா இது ஹைப்போகார்பஸ் ஓவரிங்கிறதுனால அண்டர்லைன் பண்ணணும். ஹைப்போகைனஸ், ஹைப்போகார்பஸ் 2 ஒண்ணுதான். பைலோக்யூலர் 2 அறைகள் இருக்கும். அதே மாதிரி பிளசென்டால பல ஓவியூல்ஸ் இருக்கும். பிளசென்டால பல ஓவியூல்ஸ் இருக்கும். அந்த எல்லா ஓவியூல்ஸுமே நடுவுல அரேஞ்ச் ஆயிருக்கும். அதே மாதிரி நடுவுல அரேஞ்ச் ஆயிருக்கு. இப்ப பாருங்க, மல்டிலோக்யூலர். மல்டிலோக்யூலர்னா என்னது? நிறைய அறைகள் இருக்கு. இந்த மல்டிலோக்யூலர் அல்லது பைலோக்யூலரா இருக்கு. இப்படி இருக்கிறப்போ வித் ஓவியூல்ஸ் இன் த சென்டர். வித் ஓவியூல்ஸ் இன் த சென்டர். அப்ப இது என்னது? இது ஆக்சைல் பிளசன்டேஷன். இப்போ புரியுதா? நம்ம பிளசன்டேஷன்லாம் எதுக்கு படிச்சோம்? இந்த பிளசன்டேஷன்லாம் படிச்சதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ஃப்ளோரல் ஃபேமிலி வர்றப்ப நமக்கு சுலபமா இருக்கணுங்கிறதுக்காண்டி தான் பிளசன்டேஷன்லாம் படிச்சிருக்கோம். அதை நம்ம படிச்சாதான் இது நமக்கு சரியா புரியும். அதுக்கு அடுத்து இங்க இருக்கிற பழங்களை நம்ம பெரி அல்லது கேப்சியூல் அப்படின்னு குறிப்பிடுவோம். பழங்களை பெரி அல்லது கேப்சியூல்னு குறிப்பிடுவோம். அதே மாதிரி சீட் எல்லாத்தையுமே நிறைய சீட்ஸ் இருக்கும், எல்லாமே எண்டோஸ்பர்மஸா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கிறேங்க. இது டைகாட்டா இருக்கலாம், இருந்தாலுமே இது எல்லாமே எண்டோஸ்பர்மஸா தான் இருக்கும். சரியா? ஃப்ளோரல் ஃபார்முலா இந்த மாதிரி ஃப்ளோரல் ஃபார்முலா தான். ஃப்ளோரல் ஃபார்முலா நல்லா பாத்துக்கோங்க. ஆக்டினோமார்பிக் ரேடியல்ங்கிறதுனால இந்த பிளஸ் போட்டிருக்கான், பைசெக்சுவல்னால இந்த சிம்பல் போட்டிருக்கான், கே போட்டு 5 போட்டு பிராக்கெட் கொடுத்துருக்கான். ஏன் இப்படி பிராக்கெட் கொடுத்துருக்கான் அப்படின்னா எல்லாமே இணைஞ்சிருக்கு. கேமோ செபாலஸா இருக்கிறதுனால பிராக்கெட் போட்டிருக்கான். சி போட்டு 5 போட்டு பிராக்கெட் போட்டிருக்கான், ஏன்னா கேமோ பெட்டாலஸா இருக்கு. ஏ போட்டு 5 மட்டும் தான் போட்டிருக்கான், அதை எங்கேயுமே பிராக்கெட் போடல, ஏன்னா 5 ஸ்டேமன் இருக்கு. ஆனா 5 ஸ்டேமன் தனித்தனியா இருக்கு. இந்த சிக்கும் ஏக்கும் மேல இப்படி ஒரு வானவில் போகுது, ஏன்னா அந்த 2மே சேர்ந்து இருக்கு, 2மே கனெக்ட் ஆயிருக்குங்கிறதுனால மேல ஒரு லைன் போட்டு சேர்த்திருக்கான். ஜி போட்டு அண்டர்லைன் பண்ணிருக்கான், ஏன்னா ஹைப்போகைனஸ் பிளான்ட். ஜி போட்டு எனது ஜி போட்டு அண்டர்லைன் பண்ணதுக்கு காரணம் ஹைப்போகைனஸ் ஓவரி. 2 போட்டு பிராக்கெட் போட்டிருக்கான், ஏன்னா அது சிங்கார்பஸ். ஏன் அங்க 2 போட்டிருக்காங்கன்னா பைலோக்யூலர்ங்கிறதுனால. அதே மாதிரி பைகார்பெல்லரி, பைகார்பெல்லரிங்கிறதுனால 2 போட்டிருக்கான். சரியா? இதோட உங்களுக்கு இந்த லெசன் இந்த இடத்துல முடிஞ்சிடும். எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் என்னெல்லாம், இதோடைய உதாரணங்கள் பல உதாரணங்கள் கொடுத்துருக்கான். தக்காளி, கத்திரிக்காய், பொட்டேட்டோ, உன்னுடைய மிளகா, பெல்லடோனாங்கிறதுலாம் வந்துட்டு போதை மருந்து மாதிரி. சரியா? பெல்லடோனா, அஸ்வகந்தா. நீங்க இந்த டீல எல்லாம் கூட இந்த அஸ்வகந்தா போடுவாங்க. அப்ப இது டொபாக்கோ, பெட்யூனியாங்கிறது ஒரு அலங்காரத்துக்காண்டி பயன்படுத்தக்கூடிய ஒரு பூ. அப்ப இந்த எல்லாமே தான் இந்த சொலினேசி ஃபேமிலிக்குள்ள வருது, மறந்துடக்கூடாது. சரிங்களா? இதோட உங்க லெசன் இருக்கு. இப்ப நம்ம ரொம்ப சுலபமா கடகடகடன்னு இந்த இடத்த முடிச்சிடும். How is a pinnately compound leaf different from a palmately compound leaf? எந்த இடத்துல நம்ம அதை பார்த்தோம்? இங்கதான் பார்த்திருக்கோம். pinnately compound leaf, palmately compound leaf பார்த்தோம்னா, palmately compound leafல எல்லாமே தனித்தனி இலைகளா வந்திருக்கும். இன்சிஷன்ஸ் எல்லாமே இலைகளை மொத்தமா பிரிச்சிருக்கும். ஆனா பால்மேட்லி காம்பவுண்ட் லீஃப்ல ஒரே நோடுல எல்லா இலைகளும் சேர்ந்து வளரும். அதுக்கு பேரு பால்மேட்லி காம்பவுண்ட்.
அந்த ஒரே ஒரே நோடு தான் எல்லா லீஃப்லெட்ஸுமே சேர்ந்து அந்த ஒரு நோட்லயே தான் இருக்கும். ஆனா இதுல அதே மாதிரி இதுல ராக்கிஸ்ங்கிறது இருக்கும், இங்க ராக்கிஸ்ங்கிற அந்த பிங்க் லைன் இருக்கும், ஆனா இங்க ராக்கிஸ் எதுவுமே இருக்காது. அவ்வளவுதான் இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம். எக்ஸ்பிளைன் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள்ஸ் தி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பில்லோ டாக்ஸி. பில்லோ டாக்ஸி என்னதுப்பா? ஆல்டர்னேட் பில்லோ டாக்ஸி, ஆப்போசிட் பில்லோ டாக்ஸி அண்ட் வேர்ல்டு பில்லோ டாக்ஸி. ஆல்டர்னேட் பில்லோ டாக்ஸிங்கிறது நோட வச்சு ஒரு நோடுல ஒரு பூ விட்டு விட்டு ஒரு இலை விட்டு விட்டு வளர்ந்துச்சுன்னா அதுக்கு பேரு தான் ஆல்டர்னேட் பில்லோ டாக்ஸி. எல்லா நோடுலயும் ரெண்டு பக்கமுமே ஒரு ஒரு இலையும் வந்துச்சுன்னா அதுக்கு பேரு ஆப்போசிட் பில்லோ டாக்ஸி. வேர்ல்டுங்கிறது ஒரு நோட்ல ரெண்டுக்கும் மேற்பட்ட இலைகள் வந்துச்சுன்னா வேர்ல்டு பில்லோ டாக்ஸி. ஆல்டர்னேட் பில்லோ டாக்ஸிக்கு உதாரணம் என்னன்னா செம்பருத்தி. ஆப்போசிட்டுக்கு உதாரணம் என்னன்னா குவாவா. வேர்ல்டுக்கு உதாரணம் என்னன்னா ஆல்ஸ்டோனியா. அதுக்கு அடுத்து ஏஸ்டிவேஷன் என்ன? இதெல்லாம் தான் நம்ம கடற்கரை பார்க்கணும். ஏஸ்டிவேஷன்ங்கிறது அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செப்பல்ஸ் ஆர் பெட்டல்ஸ். பிளசன்டேஷன்ங்கிறது அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஓவியூல்ஸ். ஆக்டினோமார்பிக்னா ரேடியல் சிமெட்ரி, ஜைகோமார்பிக்னா பைலேட்டரல் சிமெட்ரி. சுப்பீரியர் ஓவரி அப்படின்னா என்ன? சுப்பீரியர் ஓவரினா ஓவரி ஆக்குபைஸ் த ஹையஸ்ட் பொசிஷன் இன் த ஃபிளவர். எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் சுப்பீரியர் ஓவரி ஆர் China rose. Perigynous. Perigynous example என்னது? Perigynous we have examples peach, plum and rose. Perigynous என்னது? The ovary occupies the same position as the other parts of the flower or the other walls of the flower. அதுக்கு பேரு perigynous flower. Epipetalous stamen. The stamen is attached to the other. ஸ்டேமன் என்ன இருக்கும்? மத்த பெட்டல்களோட சேர்ந்து இருக்கும். அதுக்கு பேரு தான் எபிபெட்டலஸ் ஸ்டேமன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு உதாரணம் கத்திரிக்காய் நம்புறேன், சரியா தெரியல ஒரு பாத்துக்கிறேங்க. எபிபெட்டலஸ் ஸ்டேமன் அப்படி இந்த இடத்துல எபிபெட்டல் தான் கத்திரிக்காய் எக்ஸாம்பிள் தானே. ஏன்னா சியும் சேர்ந்து இருக்கு இல்லையா, கொரோலாவும் ஏவும் சேர்ந்து இருக்கும் இல்லையா, அப்ப இது எபிபெட்டலஸ் தான். டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ரெசிமோஸ் அண்ட் சைமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ். ரெசிமோஸ் சைமோஸ் எழுதுப்பா, இதை நான் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். ரெசிமோஸ் சைமோஸ் இங்க சொல்லியிருந்தேன். ரெசிமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ்ல இங்க இந்த ஒரே ஒண்ணு மட்டும் நான் தப்பா போட்டுட்டேன்னு போறேன். பூ இப்படி இருக்காது, பூ பக்கவாட்டுல வந்து பூ பக்கவாட்டுல வர்றதுனால இதனுடைய வளர்ச்சி இங்க நிக்காது. ஆக்சிஸ் கண்டினியூஸ் டு க்ரோ த்ரூஅவுட் தி லைஃப் ஆஃப் தி பிளான்ட். அப்போ இந்த இடத்துல அக்ரோபீட்டல் சக்செஷன் ஆஃப் க்ரோத் இருக்கும் ரெசிமோஸ்ல. ஆனா சைமோஸ்ல பெசிபீட்டல் சக்செஷன் ஆஃப் க்ரோத் இருக்கும். ஏன்னா பூ எல்லாமே கீழ்ப்பக்கமா வளர ஆரம்பிச்சிரும், ஆனா எங்க பூ எல்லாமே மேற்பக்கமா வளர ஆரம்பிச்சிரும். ரெசிமோஸுக்கும் சைமோஸுக்கும் இதுதான் வித்தியாசம். எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது, என்சிஆர்டிலும் எக்ஸாம்பிள் கிடையாது. அப்போகார்பஸ், சிங்கார்பஸ். உங்களுடைய ஓவரிஸ் எல்லாமே பல ஓவரிஸ் இருக்கு. அப்போகார்பஸ், சிங்கார்பஸ் ரெண்டுலயுமே ஒண்ணுக்கும் மேற்பட்ட ஓவரிஸ் தான் இருக்கு. வித்தியாசம் என்னன்னா அப்போகார்பஸ்ல எல்லா ஓவரியும் தனித்தனியா பிரிஞ்சிருக்கும், சிங்கார்பஸ்ல எல்லா ஓவரியும் சேர்ந்திருக்கும். சிங்கார்பஸ்க்கு உதாரணம் தக்காளியும் கத்திரிக்காயும், அப்போகார்பஸ்க்கு உதாரணம் தாமரை. சரிங்களா? Draw a well-labeled diagram of the following. Gram seed, VS of main seed. Gram seedங்கிறது dicot seed. VS அப்படின்னா vertical section of maize seed. Maize seedனா உங்களுடைய மோனோகாட். இப்போ இந்த சீடு பக்கத்துக்கு நம்ம திருப்பி போவோம். இதுதான் ஒரு டைகாட் சீடுடைய வரைபடம். ஐலம்னா என்னன்னு சொன்னேன்? தழும்புன்னு சொன்னேன். எந்த இடத்துல ஃப்ரூட் வாலோட அது சேர்ந்து இருந்திருக்குமோ அந்த தழும்புக்கு பேரு தான் ஐலம். அது கீழே இருக்கிற ஒரு சின்ன ஓட்டை எந்த வழியா அந்த சேர்க்கை இருக்குமோ, இந்த வழியா பாலின் டியூப் உள்ள போயிருக்குமோ அதுக்கு பேரு மைக்ரோபைல். சீடு கோட்டுங்கிறது உங்களுக்கு தெரியும், வெளியே இருக்கிற அந்த கடுமையான கவரிங் தான் சீடு கோட். காட்டிலிடம் தெரியும் உங்களுக்கு, 2 காட்டிலிடம் இருக்கும் டைகாட்ல இல்லையா? கிராம்னா டைகாட், 2 காட்டிலிடம் இருக்கும். பிளுமியூல்ங்கிறது தண்டு வளர்றதுக்கு உதவியான பகுதி, ராடிக்கல்ங்கிறது வேர் வளர்றதுக்கு உதவியா இருக்கிற பகுதி. சரிங்களா? அவ்வளவுதான். இது முடிஞ்சிருச்சா? அதுக்கடுத்து மெய்ஸ் சீடு. மெய்ஸ் சீடு இப்படிதான் இருக்கும். எண்டோஸ்பம் தான் பெரும்பாலான பகுதியை ஆக்கிரமிச்சிருக்கும். எண்டோஸ்பம் தான் எல்லாத்தையும் விட பெரிய பகுதி ஆக்கிரமிச்சிருக்கும். அதுக்கு அடுத்து நமக்கு இருக்கிறது எம்பிரியோ பகுதி. எம்பிரியோங்கிறது கருப்பகுதி. கருப்பகுதி மெய்ஸ் சீட்ல சின்னதா தான் இருக்கும். ஏன்னா எண்டோஸ்பம் எல்லாத்தையும் விட பெரிய பகுதியை எடுத்துச்சு. ஒரே ஒரு காட்டிலிடம் தான் இருக்கும். அந்த ஒரே ஒரு காட்டிலிடனுக்கு நம்ம கொடுத்திருக்கிற பேரு தான் ஸ்கியூட்டெல்லம். ஸ்கியூட்டெல்லம்ங்கிறது ஒரு காட்டிலிடனுக்கு இருக்கிற அந்த பேரு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான வித்தியாசம், எம்பிரியானல் ஆக்சிஸ் டைகாட் சீட்ல நீளமா இருக்கும், மோனோகாட் சீட்ல சின்னதா இருக்கும். டைகாட் சீட்ல நீளமா இருக்கும், மேல பிளுமியூலும் கீழே ராடிக்கலும் இருக்கும். மோனோகாட் சீட்ல சின்னதா இருக்கும், மேல பிளுமியூலும் கீழே ராடிக்கலும் இருக்கும். ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்னன்னா, மோனோகாட் சீட்ல அதாவது நம்மளுடைய மெய்ஸ்ல சோளத்துல அந்த பிளுமியூலுக்கு மேல போலியோடைல் அப்படிங்கிற ஒரு கவரிங் இருக்கும். ஆனா நம்மளுடைய ராடிக்கலுக்கு கீழே போலியோரைசா அப்படிங்கிற ஒரு கவரிங் இருக்கும். இந்த 2 கவரிங்கையும் நம்ம டைகாட் சீட்ல பார்க்க முடியாது, மோனோகாட் சீட்ல மட்டும்தான் என்ன முடியும் பார்க்க முடியும். சரிங்களா? அதோட மோனோகாட் சீட் டைகாட் சீட் முடிஞ்சுதா? இந்த 2 செக்ஷன் தான் நீங்க வரணும். வர்டிகல் செக்ஷன் அப்படின்னு இந்த மேல இருந்து கீழே அப்படி உடைச்சா அந்த சீட் எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டணும். Take one flower of the family Solanaceae and write its semi-technical description, also other floral diagram. Floral diagram இதுதான்.
ஃப்ளோரல் டயக்ராம் வரைகிறது ரொம்ப சுலபம் உங்களுக்கு. இதுதான் ஃப்ளோரல் டயக்ராம். இந்த ஃப்ளோரல் டயக்ராம் ஒர்க்கு நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் கூட. வெளியே இருக்கிற வெளியே இருக்கிற பகுதி தான் என்னதுப்பா, கேலிக்ஸ். அதுக்கடுத்து அந்த கேலிக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நட்சத்திரம் மாதிரி சேர்ந்திருக்க எல்லாத்தையும் சின்ன சின்ன அந்த கோடுகளை வச்சு எல்லாத்தையும் சேர்த்திருக்காங்க. அதனாலதான் அது கேமோசெபாலஸ். அதுக்குள்ள வர்ற அந்த உறுப்பு தான் என்னது, உங்களுடைய இதழ்கள். இதழ்கள்லாம் எப்படி இருக்கு, இதழ் எல்லாமே சேர்ந்திருக்கு. இதழ் எல்லாமே சேர்ந்திருக்குங்கிறத விட இதழ் எல்லாமே சேர்ந்திருக்கு, சின்ன சின்ன கோடுகளை வச்சு இழைச்சிருக்காங்க. அதனாலதான் அது கேமோபெட்டாலஸ். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உள்ள ஒரு சின்ன ஒரு கோடு மாதிரி வந்து அதுக்கடுத்து ஆண்ட்ரீஷியம் தெரியுதா உங்களுக்கு, ஒரு கோடு மாதிரி வரைஞ்சது. அதுக்கடுத்து உங்களுக்கு ஒரு ஆண்ட்ரீஷியம் தெரியுதா, அந்த கோடு மாதிரி வரைஞ்சதுக்கு காரணம் என்னன்னா இது எபிபெட்டலஸ் காரணம். எபிபெட்டலஸ் அப்படின்னா என்னது, அடிஷன் பிட்வீன் த ஆண்ட்ரீஷியம் அண்ட் த கொரோலா, அதுதான் எபிபெட்டலஸ். அப்ப இது ரெண்டுமே சேர்ந்து இருக்குங்கிறதுனாலதான் அந்த கோடு போது உங்களுக்கு காட்டியிருக்காங்க. அதுக்கடுத்து இன்னும் உள்ள போனீங்கன்னா கைனீஷியம். கைனீஷியம் பாத்தீங்கன்னா 2 அறைகளா உடைச்சிருக்காங்க. 2 அறைகளா உடைச்சதுக்கு அடுத்து நடு சென்டர்ல கொஞ்சம் வீங்குற மாதிரி ஒரு பாட்டு இருக்கு. அந்த வீங்குற மாதிரி பாட்டுல இருந்துதான் அந்த விதைகள் மாதிரி இருக்கிற ஓவியூல்ஸ் வெளியே வருது. அந்த வீங்குற மாதிரி பாட்டுல இருக்கிறது தான் அந்த செப்டம் அல்லது சுவரினுடைய நடுப்பகுதி. சுவருங்கிறது தான் அந்த அறைகளை போய் நம்ம பயன்படுத்துற அந்த பகுதி. 2 கார்பெல் இருக்கு, நடுவுல அந்த சுவர் இருக்கு. அந்த சுவர்கள்ல இருந்து, அந்த சுவர்களுடைய நடுப்பகுதியில இருந்து உங்களுக்கு ஓவியூல்ஸ், பலதரப்பட்ட ஓவியூல்ஸ் இருக்கு. ஒரு லாக்யூலா இல்ல, 2 லாக்யூலா இருக்கு. அதனாலதான் இது ஆக்சைல் பிளசன்டேஷன். ஆக்சைல் பிளசன்டேஷன்ங்கிறது ஒண்ணுக்கும் மேற்பட்ட லாக்யூல்ஸ் இருந்து நடுவுல இருந்து ஓவியூல்ஸ் வெளிவந்தா அதுக்கு பேரு ஆக்சைல் பிளசன்டேஷன். அதனாலதான் இதை நம்ம இப்படி சொல்றோம். சரிங்களா? இதோட உங்களுடைய ஃப்ளோரல் டயக்ராம் பத்தி நான் சொல்லி முடிச்சேன். செமி டெக்னிக்கல் டிஸ்கிரிப்ஷன்னா இந்த ஃபார்முலா பத்தி இப்பதான் நம்ம பேசி முடிச்சோம். அதனால இதை பத்தி சொல்றதுல இன்னும் எதுவும் கிடையாது. இந்த பிளஸ் சிம்பிள் மறந்துடக்கூடாது. எந்த பூ எந்த மாதிரி சிமெட்ரி இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது. பைலேட்டரல் சிமெட்ரியா ரேடியல் சிமெட்ரியாங்கிறத மட்டும் நீங்க மறந்துடாம. ரேடியல் சிமெட்ரிங்கிறப்போ பல பேர்களை வச்சு பல ஒரே மாதிரி இருக்கிற அரைப்பகுதிகளா பிரிக்க முடியும். பைலேட்டரல் சிமெட்ரிங்கிறது நான் திருப்பி சொல்லியிருக்கேன். பைலேட்டரல் சிமெட்ரிங்கிறது ஒரே ஒரு பிளேனை வச்சு ஒரு வலதுபுறம் ஒரு இடதுபுறம் அல்லது ஒரு மேற்புறம் ஒரு கீழ்ப்புறம் அப்படின்னு 2 அரைப்பகுதிகளா சரிசமமான 2 அரைப்பகுதிகளா மட்டும்தான் பிரிக்க முடியும்னா அதுக்கு பேரு பைலேட்டரல் சிமெட்ரி. பைலேட்டரலுக்கு வேற பேரு ஜைகோமார்பிக், ரேடியலுக்கு வேற பேரு ஆக்டினோமார்பிக். சரிங்களா? அதுக்கு அடுத்து உதாரணம் பாத்துக்கோங்கப்பா. இதுதான் கேட்பான் உங்களுக்கு. வந்துட்டு 4 தாவரத்துடைய பேர் கொடுத்துட்டு உங்களுக்கு கேட்பான், பெலடோனா, பெட்யூனியா, சில்லி, சைனா ரோஸ். எது வந்துட்டு சொலனேசி கிடையாதுன்னு கேட்பான். சைனா ரோஸ் தான் கிடையாது. அது உங்களுக்கு தெரியணும். எல்லாத்துக்கும் உதாரணம் சரியா தெரிஞ்சிருக்கணும். உதாரணத்தை வச்சு பல கேள்விகள் கேட்க முடியும் இந்த சாப்டர்ல இருந்து உங்களுக்கு. சரிங்களா? அதுக்கடுத்து வாட் இஸ் அ ஃபிளவர்? டிஸ்கிரைப் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பிளசன்டேஷன்ஸ் ஃபவுண்ட் இன் ஃபிளவரிங் ப்ளூம்ஸ். இங்கேதான் இருக்கு. பிளசன்டேஷன்ங்கிறது ஓவியூல்ஸ் எல்லாமே பிளசென்டாங்கிற தலைகாணியில எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குங்கிறது தான் பிளசன்டேஷன். நமக்கு 5 விதமான பிளசன்டேஷன் இருக்கு. முதல் மார்ஜினல். பிளசென்டாங்கிறது ஒரு ரிட்ஜ் மாதிரி ஃபார்ம் பண்ணி, ரிட்ஜ்னா ஒரு கோடுன்னு இருக்கோங்க, இந்த ஒரு கோடு மாதிரி ஃபார்ம் பண்ணி அந்த கோட்டினுடைய 2 பக்கவாட்டுல இருந்தும் 2 செட் ஆஃப் ஓவியூல்ஸ் வருதுன்னா, 2 செட் ஆஃப் விதைகள், 2 குழுமங்களா விதைகள் உருவாகுதுன்னா அல்லது ஓவியூல்ஸ்கள் அந்த இடத்துல பொருத்தப்பட்டிருக்குன்னா அதுக்கு பேருதான் மார்ஜினல் பிளசன்டேஷன். மார்ஜினல் பிளசன்டேஷனுக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச உதாரணம் எது அப்படின்னா பட்டாணி. P is an example for marginal placentation. பேசல் அப்படின்னா ஒரே ஒரு ஓவியூல் தான் இருக்கும், கார்பெலுடைய அடிப்பகுதியில பிளசென்டா இருக்கும். அவ்வளவுதான். ஒரே ஒரு ஓவியூல் கார்பெலுடைய அடிப்பகுதியில் பிளசென்டா. இதுக்கு உதாரணம் சூரியகாந்தி, சன்ஃபிளவர்ஸ்னா இதுக்கு எக்ஸாம்பிள். அதுக்கு அடுத்து ப்ரீ சென்ட்ரல் என்னதுப்பா, ஒரே ஒரு லாக்யூல் தான். ஒண்ணுக்கும் மேற்பட்ட லாக்யூல்லாம் கிடையாது. லாக்யூல் ஒண்ணுதான் இருக்கும். அந்த ஒரு லாக்யூல்ல இருந்து உங்களுக்கு என்ன வந்திருக்கும், ஒரு லாக்யூலுடைய சென்டர்ல இருந்து நடுப்பகுதியில இருந்து எல்லா ஓவியூலும் அட்டாச் ஆயிருக்கு, எல்லா ஓவியூலும் பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு பேரு தான் ப்ரீ சென்ட்ரல். பல லாக்யூல் இருக்கு, அதனுடைய நடுப்பகுதியில உங்களுக்கு ஓவியூல் எல்லாமே பொருத்தப்பட்டிருக்குன்னா அதுக்கு பேர் என்னது, ஆக்சைல். அதுக்கடுத்து உங்களுக்கு இருக்கிற கடைசி விஷயம் தான் பெரைட்டல். பெரைட்டல்ங்கிறது நடுப்பகுதியில ஓவியூல் அட்டாச் ஆயிருக்காது, சுற்று வட்டாரத்துல அந்த சுற்று பகுதியில அட்டாச் ஆயிருக்கிறதுக்கு பேரு தான், எல்லை பகுதியில பார்டர் பகுதியில அட்டாச் ஆயிருக்கிறதுக்கு பேரு தான் என்னது, பெரைட்டல் பிரசன்டேஷன் சொல்றோம். பெரைட்டல் பிரசன்டேஷனுக்கு எக்ஸாம்பிள் என்னது, மஸ்டர்ட் அண்ட் ஆர்ச்சிமோன். ப்ரீ சென்ட்ரலுக்கு எக்ஸாம்பிள் என்னது, டயாந்தஸ் அண்ட் பிரிம்ரோஸ். சரிங்களா? அதுக்கடுத்து உங்களுக்கு பேசல்ல இருக்கிற உதாரணம் என்னது, சன்ஃபிளவர் அண்ட் மேரிகோல்ட். இந்த மாதிரி பல உதாரணங்கள் இருக்கு. அதுக்கடுத்து இங்க ரொம்ப சுலபமான கேள்வி, வாட் இஸ் அ ஃபிளவர்? ஃபிளவர்னா என்னது? நம்ம சொல்லலாம், பூன்னு சொல்லலாம். ஆனா என்ன அவங்க எதிர்பார்க்கறாங்கன்னா, ஃபிளவர் இஸ் ரிப்ரொடக்டிவ், அதாவது இனச்சேர்க்கைக்கு தேவையான ஒரே முக்கியமான உறுப்பு என்னதுன்னா ஃபிளவர் தான். அதுதான் நமக்கு தேவை.
அப்ப என்னெல்லாம் இதுல பகுதிகள் இருக்கு, இதனுடைய 4 பகுதிகள் என்னது, பகுதிங்கிறது வந்து 4 உறுப்புகள் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதனுடைய 4 உறுப்புகள் தான். முதல் உறுப்பு கேலிக்ஸ். வெளிப்புற தோற்றத்துல கேலிக்ஸ் பச்சையா தண்டு வடிவம் மாதிரி, காம்பு வடிவம் மாதிரி இருக்கு. அந்த பூவை பிடிச்சுக்கிறதுக்கும், பூ மொட்டா இருக்கிறப்ப அந்த பூவை பாதுகாக்கிறதுக்கும் இருக்கிற அந்த உறுப்புக்கு பேருதான் கேலிக்ஸ். அதுக்கடுத்து கொரோலா. கொரோலாங்கிறது என்னது, அந்த பூ மகரந்த சேர்க்கையின் அந்த பகுதியப்போ, அந்த தன்னுடைய வாழ்நாள்ல அந்த கட்டத்துல மகரந்த சேர்க்கையின் போது அந்த பூ மிச்ச உயிரினங்களை தன் பக்கமா ஈர்த்து வசீகரிச்சு மகரந்த சேர்க்கைக்கு அதனுடைய உடல்களை பயன்படுத்துறதுக்கு பேருதான் பாலினேஷன், அட்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை வசீகரிக்கிறதுக்கு இந்த மாதிரி வண்ணமயமான பொருளா இருந்துச்சுன்னா அதுதான் பயன்படும். இந்த கொரோலாவினுடைய வேலை அதுதான், இதழ்களுடைய வேலை அதுதான். பூவுக்கு இதழ் எதுக்கு இருக்குன்னு எப்பயாச்சும் நீங்க யோசிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு வேலை இதுதான். இது எப்படி வசீகரிக்கும், எல்லாத்தையுமே தன் பக்கமா இழுக்கும். அதனாலதான் இந்த கொரோலாங்கிறது இருக்கு. அதுக்கடுத்து நம்ம ஆண்ட்ரீஷியம். ஆண்ட்ரீஷியம் என்னது, ஆணுறுப்பு, பூவினுடைய ஆணுறுப்பு. கைனீஷியம் என்னது, பூவினுடைய பெண்ணுறுப்பு. அப்ப இந்த 4 உறுப்புகளும் ஆயிடுச்சா, அதோட இது முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து இன்ஃப்ளோரசன்ஸ்னா என்னதுன்னு கேட்டுருக்காங்க. இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படின்னு டிஃபைன் த டேர்ம் இன்ஃப்ளோரசன்ஸ். இது நான் இப்போதான் உங்களுக்கு சொல்லி முடிச்சேன். இன்ஃப்ளோரசன்ஸ்ங்கிறது பூ எப்படி ஒரு தாவரத்துல ஒரு தண்டுல பூ எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் இன்ஃப்ளோரசன்ஸ். அப்போ ஒரே ஒரு பூ இருந்தா இதை நம்ம சொல்ல முடியுமா இன்ஃப்ளோரசன்ஸ்? சொல்ல முடியாது. ஒண்ணுக்கும் மேற்பட்ட பூக்கள் இருந்தா மட்டும்தான் இந்த இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? உதாரணத்துக்கு இதை நான் இந்த இடத்துக்கு போய் பார்ப்போம். கொஞ்சம் பொறுமை. இங்க நான் எழுதிருக்கேன் பாருங்க. இன்ஃப்ளோரசன்ஸ் இருக்கு. ரெசிமோஸ், சைமோஸ் அப்படின்னு 2 இருக்கா இந்த இன்ஃப்ளோரசன்ஸ். இப்போ இந்த ரெசிமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ்ல என்ன ஆகுது அப்படின்னா, பூ பக்கவாட்டுல வளர ஆரம்பிக்கும். பூ பக்கவாட்டுல வளருது அப்படிங்கிற நேரத்துல அதனுடைய நுனிப்பகுதி ஃப்ரீயா தான் இருக்கு. நுனிப்பகுதி ஃப்ரீயா இருக்கிறப்போ நுனிப்பகுதியிலிருந்து இன்னும் பூக்கள் வளர ஆரம்பிக்கலாம். நுனிப்பகுதியிலிருந்து பூக்கள் வளர்ந்து இன்னும் பெருசா பூக்கள் போய்கிட்டே இருக்கும். இது ஒரு பூ, உதாரணத்துக்கு இது ஒரு பூ, இது ஒரு பூ, இது ஒரு பூ, இது ஒரு பூ அப்படின்னா இன்னும் பூக்கள் இந்த இடத்துல வளர்ந்துகிட்டே போகும். அப்போ இந்த இடத்துல ஆக்சியல் ஃபிளவர்ஸ் தான் இருக்கு. ஆனா இங்க நுனிப்பகுதியிலே பூ வளர்ந்துருச்சுன்னா இதுக்கு அடுத்து வளர்ற பூ இங்கேயும் அடுத்து இங்கேயும் இன்னும் உள்ளதான் போய்கிட்டே இருக்கும், இன்னும் கீழே தான் போய்கிட்டே இருக்கும். அதுக்கு பேரு சைமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ். இப்படி இந்த மாதிரி வளர்ச்சியப்போ பாத்தீங்கன்னா கீழ இருந்து மேல போறதுக்கு பேரு அக்ரோபீட்டல் சக்செஷன். கீழ இருந்து மேல போறதுக்கு பேரு அக்ரோபீட்டல் சக்செஷன். மேல இருந்து கீழே வர்றதுக்கு பேரு, கீழே வருதுன்னா என்னது, அதனுடைய அடிப்பகுதி எப்ப வர்றது பேரு, அதுக்கு பேரு பேசிபீட்டல் சக்செஷன். எக்ஸ்பிளைன் த பேசிஸ் ஆஃப் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் என்னது, இதுதான் கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்க, எதனால இப்படி 2 விதமான இன்ஃப்ளோரசன்ஸ் இருக்கு, ஒன்னு அக்ரோபீட்டலாவும் ஒன்னு பேசிபீட்டலாவும், ஒன்னு ரெசிமோஸாவும் ஒன்னு டைமோஸாவும் எதனால இருக்கு அப்படின்னு கேட்கறாங்கன்னா அதுக்கு காரணம் இதுதான். எதனால இந்த மாதிரி வருது, ஏன்னா எல்லை பகுதிகளில் பூக்கள் இந்த மாதிரி வளர ஆரம்பிச்சிருச்சுன்னா, அதனுடைய நுனிப்பகுதிகளில் பூக்கள் வளர ஆரம்பிச்சுன்னா அப்ப அது சைமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ் தான் போய் உருவாக்கும். சைமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ் தான் உருவாக்கும். ஆனா இதே பக்கவாட்டு பூக்கள் வளர ஆரம்பிச்சதுன்னா அப்ப அது ரெசிமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸை உருவாக்கிரும். அவ்வளவு சொல்லுவாங்க. டிஸ்கிரைப் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃப்ளோரல் மெம்பர்ஸ் இன் ரிலேஷன் டு தர் இன்சர்ஷன் ஆன் தலாமஸ். இது அழகான கேள்வி. தலாமஸ் எங்க இருக்குன்னு முதல் பார்த்துக்கோங்க. தலாமஸ் அப்படிங்கிறது 4 பகுதிகளையும், ஒரு பூவுடைய 4 உறுப்புகளையும் தனக்குள்ள அடக்கி பிடிச்சு வச்சுக்கிறதுக்கு உண்டான அந்த உறுப்புக்கு பேரு தான் தலாமஸ். தலாமஸ்க்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்லிட்டேன், நான் ரிசெப்டக்கல்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கான்னு தெரியல, காட்டுறேன். எங்க போச்சு, இங்க இருக்கு பாருங்க. 4 பார்ட் இருக்கு. அந்த 4 பார்ட்ல ஒண்ணு நமக்கு தலாமஸ் இருக்கு. அந்த தலாமஸோடைய இன்னொரு பேரு தான் ரிசெப்டக்கிள். ரிசீவ்னா என்னதுப்பா, தனக்குள்ள எடுத்துக்கிறது, தனக்குள்ள உள்வாங்கிக்கிறது. அப்ப ரிசெப்டக்கிள் அப்படிங்கன்னா தனக்குள்ள எல்லா பகுதிகளையும் 4 உறுப்புகளையும் தனக்குள்ள உள்வாங்கிறதுக்கு பேரு தான் ரிசீவிங். அப்ப இந்த ரிசீவிங் வேலையை செய்யறதுனாலதான் இதுக்கு நம்ம ரிசெப்டக்கிள் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். அப்ப இது ரிசெப்டக்கிள் பேர் இருக்குன்னா இதோடைய உண்மையான பேர் என்ன அப்படின்னா தலாமஸ் தான். இந்த தலாமஸ்ங்கிற உறுப்புக்கு உள்ளதான் 4 பகுதிகளையும், பூவினுடைய 4 பெரிய பெரிய வெவ்வேறு உறுப்புகளையும் நம்ம உள்ள வச்சிருக்கோம். இந்த 4 உறுப்புகள்ல முதல் 2 உறுப்பு அக்சசரி, கேலிக்ஸ் அண்ட் கொரோலா. மிச்ச 2 உறுப்பு நெசசரி அல்லது ரீப்ரொடக்டிவ், ஆண்ட்ரீஷியம், கைனீஷியம். இந்த 4மே எப்படி இந்த பூக்குள்ள பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4மே பொருத்தப்பட்டிருக்கிறது கேலிக்ஸ், கொரோலா, ஆண்ட்ரீஷியம், கைனீஷியம் அப்படின்னு 4 பொருத்தப்பட்டிருக்கா. இந்த 4மே பொருத்தப்பட்டிருக்குன்னா முதல் எல்லாத்தையும் விட வெளியே இருக்கிறதுக்கு பேரு கேலிக்ஸ். எல்லாத்தையும் விட வெளியே இருக்கிறதுக்கு பேரு கேலிக்ஸ். இது வந்துட்டு நான் உங்களுக்கு வரைஞ்சு கூட காட்ட முடியும்.
உதாரணத்துக்கு இது எதுக்கு மாதிரினா இதுல இருங்க, எல்லாத்தையும் விட வெளியே இருக்கிற இந்த உறுப்புக்கு பேரு தான் கேலிக்ஸ். இந்த கேலிக்ஸினுடைய எல்லா உறுப்பு, இந்த ஒரு உறுப்புக்கும் பேரு கேலிக்ஸினுடைய உள்ள இருக்கிற அந்த சின்ன சின்ன உறுப்புகளுக்கு பேரு செப்பல்ஸ். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டல்ஸ் வரும். பெட்டல்ஸ் எப்படி வருமா, இதுதான் பெட்டல்னு வைங்க, இதுதான் பெட்டல். சரிங்களா? இந்த பெட்டலை வந்துட்டு நம்ம உள்ள போய் நம்ம பார்க்கலாம். பெட்டலுக்குள்ள நம்ம போறது. அதுக்கு அடுத்து நமக்கு வரக்கூடிய அந்த உறுப்பு தான் நம்மளுடைய ஆண்ட்ரீஷியம். ஆண்ட்ரீஷியம்ங்கிறது ஆண் உறுப்பு. ஆண்ட்ரீஷியம் அதுக்குள்ள இந்த இடத்துல வரும். இது ஆண்ட்ரீஷியம். கடைசியில் இந்த இடத்துல இருக்கிற இந்த உறுப்புக்கு பேரு கைனீஷியம் அப்படின்னு நம்ம காட்ட போறோம். கைனீஷியம் எப்படி வரைகிறோம்னா இந்த மாதிரி வரை. என்னெல்லாம் உறுப்பு இது? இது ஓவரி, இது ஸ்டிக்மா, இது ஸ்டைல். ஸ்டைலுங்கிறது மகரந்த தூள்களை எடுக்கக்கூடிய அந்த மேற்பகுதி தான். இந்த ஸ்டைலினுடைய நுனியில, ஸ்டைல் தான் எதோடைய நுனி அப்படின்னா மன்னிச்சிருங்க, மகரந்த தூள்களை எடுத்துக்கக்கூடிய அந்த உறுப்புக்கு பேரு தான் ஸ்டிக்மா. நடுப்பகுதி அதுதான் ஸ்டைல். இந்த ஸ்டிக்மாவையும் ஓவரியை இணைக்கக்கூடிய அந்த பகுதி தான் ஸ்டைல். இந்த கீழே இருக்கிற இந்த ஓவரிக்குள்ளதான் பிளசென்டா அப்படிங்கிற தலகாணி மாதிரி ஒரு உறுப்பு இருக்கும். அந்த தலகாணி மாதிரி இருக்கிற உறுப்புக்குள்ளதான் ஓவியூஸ் எல்லாமே பொருத்தப்பட்டிருக்கும். அந்த பொருத்தப்பட்டிருக்கிற அந்த அளவு அல்லது அந்த பொருத்தங்கள், அந்த ஏற்பாடுகள் எல்லாமே எப்படி இருக்குங்கிறத பொறுத்து நம்ம 5 விதமான பிளசன்டேஷன்ஸாவும் நம்ம பிரிக்கிறோம். இதெல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். இப்ப நம்ம இங்க பார்த்தோம்னா இந்த 4 விதமான இந்த பகுதிகள் இருக்கா, 4 உறுப்புகள் இருக்கா. இந்த 4 உறுப்புகளை தான் இங்க பார்க்க போறோம். கேலிக்ஸ், கொரோலா, ஆண்ட்ரீஷியம், கைனீஷியம் அப்படின்னு பார்த்திருக்கோம். இந்த கேலிக்ஸ், கொரோலா, ஆண்ட்ரீஷியம், கைனீஷியம் நம்ம பார்த்தோம். அப்ப இது எப்படி இது வந்துட்டு சரியா பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னா, எல்லாத்தையும் வெளியே இருக்கக்கூடிய, எல்லாத்துக்கும் நடுவுல உள்ள இருக்கக்கூடிய அந்த உறுப்பு தான் நம்மளுடைய கைனீஷியம். அவங்க இந்த கேள்விக்கு நீங்க பதில் எழுதிருந்தீங்க, அவங்க இதான் எதிர்பார்க்கறாங்க. எல்லாத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய உறுப்பு தான் கைனீஷியம். அதுக்கும் வெளியே இருக்கக்கூடிய உறுப்பு தான் ஆண்ட்ரீஷியம். அதை தாண்டி வெளியே இருக்கக்கூடிய உறுப்பு தான் நம்மளுடைய கொரோலா. அதையும் தாண்டி வெளியே இருக்கக்கூடிய அந்த உறுப்பு தான் நம்மளுடைய கேலிக்ஸ். இப்ப இந்த 4 உறுப்புகளும் சேர்ந்துதான் உங்களுடைய பூவைப்படி தேர்த்து புடிச்சு வைக்குது. ஆனா இந்த எல்லாமே உள்ள இந்த எல்லாத்துக்குமே அடித்தளத்துல அதனுடைய இந்த எல்லாத்தினுடைய அடிப்பகுதியும் எங்க போய் சேருது அப்படின்னா அந்த உறுப்புக்கு பேரு தான் தலாமஸ். ஏன்னா இந்த எல்லாத்தினுடைய அடிப்பகுதிகளையும் தனக்குள்ள உள்வாங்கிக்கிட்டு இந்த பூவை பிடிச்சு நிலையா நிக்க வச்சிருக்கிறதுனாலதான் அதுக்கு பேரு ரிசெப்டக்கல் அப்படின்னு நம்ம ஒரு பேருனால வழங்குறோம். சரிங்களா? அப்போ உங்களுடைய எல்லா கேள்விகளும் முடிஞ்சிச்சா? நான் சொன்ன மாதிரி இந்த லெசன்ல இருந்து உங்களுக்கு எல்லாமே கேட்கக்கூடிய பலதரப்பட்ட கேள்விகள் உதாரணங்களை பொறுத்துதான் இருக்கும். எல்லாத்துக்கும் உதாரணம் தெரியணும். பில்லோடாக்சினா என்ன, ஏஸ்டிவேஷன்னா என்ன, பிளசன்டேஷன்னா என்ன, அதே மாதிரி வீனேஷன்னா என்ன, பாலினேஷன்னா என்ன, ஃபர்டிலைசேஷன்னா என்ன, எல்லாமே உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கணும். நீங்க 12ஆம் வகுப்பு போறப்போ உங்களுடைய 2வது ஒரு லெசன் இருக்கும். 2வது பாடமே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஃப்ளவர் அண்ட் பிளான்ட்ஸ் தான். அதாவது இனச்சேர்க்கை, மலரக்கூடிய தாவரங்கள்ல எப்படி இனச்சேர்க்கை நடக்குது அப்படிங்கறத வச்சுதான் உங்களுக்கு 2வது பாடமே இருக்கும். அந்த 2வது பாடம் நீங்க பாத்தீங்கன்னா அதுல நீங்க இதெல்லாம் வந்து இன்னுமே நல்லா ஆழமா நீங்க படிப்பீங்க. இப்போதைக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவைப்படாது. அதனால இதோட நான் நிப்பாட்டிக்கலாம். உதாரணத்துக்கு நீங்க எண்டோஸ்போம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்தப்போ அது டபுள் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு ஒரு விஷயத்த நான் சொன்னேன். என்னது டபுள் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னா அது உங்களுக்கு 12ஆம் வகுப்புல வரும். அப்ப பாக்குறப்ப நீங்க பாத்துக்கலாம். இந்த லெசன்ல எல்லாமே முக்கியம் தான், ஒரு வரியும் முக்கியம் தான். இந்த லெசன்ல இருந்து உங்க பரீட்சையில 2-3 கேள்விகள் கட்டாயமா வந்துடும். 2-3 தானா அப்படின்னு நீங்க பார்க்கலாம். ஆனா 90 கேள்விகள் தான் மொத்தமா உங்க நீட்லயே இருக்குங்கிறதுனால அல்லது 100 கேள்விகள் தான் இருக்குங்கிறதுனால நீங்க 2-3 கேள்விங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதே மாதிரி உங்களுக்கு மொத்தமா நீங்க பாத்தீங்கன்னா 38 லெசன் இருக்குன்னு நினைக்கிறேன் என்சிஆர்டில. அத்தனை லெசன் இருக்கிறப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு லெசன்ல இருந்து ஒரு கேள்வி வந்தாலே வந்துட்டு பெரிய விஷயம் தான். அதனால 2-3 கேள்வி வருதுன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன் அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுட்டு அதுக்கு ஏத்தாப்புல உதாரணங்கள் எல்லாத்தையும் சரியான அளவுல நீங்க முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஏன்னா இது இந்த லெசன்ல இருந்து உதாரணங்கள், பலதரப்பட்ட உதாரணங்கள் கேள்வியில வரும், பரீட்சையில வரும். மறந்துடக்கூடாது. சரிங்களா? இதோட இந்த லெசனுக்கு 2 மணி நேரம் தான் நினைக்கிறேன். 2 மணி நேரத்தை விட எடுத்துக்கிற மாதிரி இந்த லெசன்ல எதுவும் கிடையாது. இதுக்கு அடுத்து இருக்கிற பாடம் அனாட்டமி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். அது நல்லா பெருசா இருக்கும். அதனால அது உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் சிரமமா இருக்கலாம். ஆனா கவலைப்பட வேணாம், அதை நம்ம சரியான விதத்துல நம்ம அதையும் முடிச்சிடலாம். சரிங்களா? இப்போதைக்கு இந்த பாடத்தை நம்ம இதோட முடிச்சிடும். மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் இந்த இடத்துல நம்ம முடிச்சிடும். சரிங்களா?